அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஜீசஸ், ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தவரே, வார்த்தை என்ற மன்னாவை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து எங்களை பலப்படுத்துகிறவரே, பாடுவோமா? வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா,
வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, சொல்லுங்க எல்லாரும். நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. அப்படியே கரங்களை உயர்த்தி புது வாழ்வு தந்தவர், புது கிருபை தந்தவர், புது பலனை தந்தவர். அவரை பார்த்து சொல்லுங்க, நன்றி ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா. புது பலனை தந்தீரே நன்றி ராஜா. எனக்காக புது வழியை திறந்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, புது வழியை திறந்தீரே நன்றி ராஜா. நன்றி சொல்லுங்க, இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. புது வாழ்வு தந்தவர் இயேசு. அல்லேலூயா. அவர் புது வாழ்வு தந்தவர் என்று சொல்லும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி இந்த பூமியில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது, அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் தன் இருதயத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இதைத்தான் மறுபிறப்பு என்று சொல்லுவோம். மறுபடியும் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறக்கிற அனுபவம். ஆதாம் ஏவாள் மூலமாக வந்த அந்த பாவ சுபாவங்கள் எல்லாம் ஒரு மனுஷனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஒரு சிலரை பார்த்தா சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா இது யாருடைய சுபாவம், இவங்க அப்பாவுடைய சுபாவம், தாத்தாவுடைய சுபாவம், முற்பிதாக்களுடைய சுபாவம், இதெல்லாம் என் பிள்ளைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ரட்சிக்கப்படாதவர்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு மனிதன் தன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி கர்த்தர் அண்டை வரும்போது
அந்த பழைய மனுஷன் மரித்து போன நிலைமை. அதாவது ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் நடக்கும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்ப்புக்கு அடையாளமான ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை மண்ணில் அப்படியே உருவாக்கும் போது ஒரு கொயவன் மண்ணை எடுத்து பிசைந்து அது நல்ல ஒரு பாத்திரமாய் உருவாக்குவது போல ஆண்டவர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உருவாக்கி வளர்த்து கொண்டே வருவார். வளர்க்கும்போது இந்த பானை கொயவனுக்கு ஏற்றபடி இல்லை அப்படின்னா அந்த பானை என்ன செய்வார்? கொயவன் உடைச்சிடுவான். உடைச்சி திரும்பவும் அதில் தண்ணி தெளித்து அதை பிசைஞ்சு ஊற வச்சுருவான். ஊற வச்சு அடுத்தது வேறு மாதிரி பாத்திரமாக விளையலாமா அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. ஏன்னா ஒரு சில பானைகள் உருவாக்கி காய வச்சும்போது அதோட வாய் பார்த்திங்கன்னா கோணிக்கிட்டு போயிடும். இதை யாரும் விற்கனா வாங்க மாட்டாங்க. அதனால் இந்த பானை அந்த களிமண் பானை என்ன செய்வான்? திரும்பவும் உடைப்பான். ஆனால் இந்த பானையை உருவாக்கி அந்த அக்னியில் கொண்டு போய் சுட்டெரிச்சு பிற்பாடு இந்த பானையை மாற்ற முடியுமா? சொல்லுங்கள், மாற்ற முடியாது. அக்னிக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா அதனுடைய சுபாவம், குணாதிசயம் எல்லாமே மாறி போயிடும். இதுபோல் தான் ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறது, ரட்சிப்பு, ஞானஸ்நானம் இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் அந்த அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய 4வது படி இருக்கு இல்லையா, அங்கே வரும்போது ஆண்டவர் பிடிப்பார் ஒரு மனுஷனை. அவருடைய சுபாவத்தை பிடிப்பார், குணாதிசயத்தை பிடிப்பார். பேதுரு அப்படி தான் பிடிச்சார். பேதுரு ஆண்டவரையே பார்த்து மறுதலிச்சான். இயேசுவை பார்த்து அவன் இவன் பேசின அந்த பேதுருவை ஆண்டவர் பிடித்தார். 120 பேர் கூடியிருந்த இடத்துல அவர் பேதுருவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின பிற்பாடு அவருடைய உள்ளத்துக்குள்ளே காணப்பட்ட அந்த பயந்த சுபாவங்கள், குணாதிசயங்கள் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தாலே சுட்டெரிக்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், இந்த ஒரு மண்பானையை ஒரு குயவன் சுடும்போது, அக்னியில் சுட்டெரிக்கும் போது எதுக்காக சுட்டெரிக்கிறாங்க? அந்த சுட்டெரித்தால்தான் அந்த களிமண்ணில் இருக்கக்கூடிய அந்த களும்பு, சின்ன சின்ன தூசிகள் எல்லாம் என்ன பண்ணும்? சுட்டெரிக்கப்பட்டு அந்த பாத்திரத்தை கொண்டு போய் திரும்பவும் அடுப்பில் வைத்து அதை உபயோகப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், அக்னிக்கு போகாமல் ஆண்டவர் அந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த முடியாது. எனவே தான் கர்த்தர் நமக்கு புது வாழ்வு தந்தார், புது கிருபை தந்தார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருடைய அபிஷேகம் புது எண்ணெயினால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். அப்படியாய் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மை நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோமா? கரங்களை தட்டி அந்த புது வாழ்வு தந்தீரேன்னு சொல்லி பாடும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாட போறீங்க. சேர்ந்து பாடுவோமா? புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வழியை திறந்தீரே நன்றி ராஜா, புது வழியை திறந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, எல்லோரும் நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா.
ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் 2025 வருஷம் துவங்கினோம். இப்போ தான் துவங்கினது போல் இருக்கு. 26 நாட்கள் இந்த வருஷத்தில் நம்ம இந்த வருஷத்தை நம்ம நம்ம கழித்து விட்டோம். ஹல்லேலூயா. பாருங்க, மிச்சம் இருக்கிறது எத்தனை நாள்? 339 நாளா? 365 26 நாள் கழிச்சா எவ்வளோ வரும்? 339 நாள் என்னமோ இருக்கு. இப்போ பிள்ளைகளே, இந்த 26 நாட்களும் கர்த்தர் எப்படி நம்ம காத்தாராம்? ஆபத்தில் கர்த்தர் நம்மை காத்தார். ஹல்லேலூயா. விபத்துக்களுக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி காத்தார். ஹல்லேலூயா. ட்ரெயினில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி, கர்த்தர் நம்மை பாதுகாத்தாதான் வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க வீட்டுக்குள்ளே சுகபத்திரமாய் வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் இந்த ஜனவரி மாதம் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பொல்லாப்புகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கரங்களை தட்டி, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு சரீரம் பலகீனப்பட்டு போச்சு அப்படின்னா அதுதான் வியாதி என்று சொல்லுவோம். சரீரம் பலகீனமாயிடுச்சு அப்படின்னா இந்த மனுஷனுக்கு அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு பலகீனமாக தெரிய ஆரம்பிக்கும். வியாதி, பலகீனம். அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய ஆத்துமா பலகீனப்பட்டு போச்சு அப்படின்னா அவன் சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துருவான். என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனங்க? இந்த சோர்ந்து போட ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரும். என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எதுக்காக வாழ்கிறோம்? எதுக்காக இந்த உயிர் இந்த சரீரத்தில் இருக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆத்துமாவிலே சோர்ந்து போனவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆத்துமா சோர்ந்து போய் இருந்தாலும் கர்த்தர் விடமாட்டார். சரீரத்தில் சோர்ந்து போய் வியாதி பலகீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவர் நமக்கு சுகம் தந்து பலன் தந்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அதை அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம், நினைக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது திடீரென்று வியாதிகள், திடீர்னு வியாதி பலகீனம். ஆனால் எவ்வளவு வியாதிகள் பலகீனங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு நோயையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எகிப்தியர்களுக்கெல்லாம் வியாதி பலகீனங்கள் வரும், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வியாதி பலகீனங்கள் வராது அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வந்தார். அல்லேலூயா. எல்லாரும் வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்க. சங்கீத புத்தகத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அப்போ சுகம் தந்து பலன் தந்து நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆனால் எனவே எனக்கு வியாதி வந்துடுச்சே பாஸ்டர், எனக்கு பலகீனமாக இருக்கே பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். ஒரு சில வியாதிப்பட்டவங்களை போய் பார்த்து கேளுங்க. அவங்க சொல்கிற காரியம் ஏதோ டாக்டர் சொல்கிறாங்க, இந்த ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, இங்கே எடுக்க சொன்னாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சிட்ருக்குறேங்க. இன்னமும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு சிலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சொல்கிற காரியம், எத்தனையோ மாதமாக படுத்துருக்குறேன், என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வியாதியை எப்படி வச்சுருக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை வியாதி பலகீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் அது அடிக்கடி நான் சொல்லுவேன், வழிப்போக்கனை போல. வழிப்போக்க உங்கள் வீட்டில் டென்ட் அடித்து உட்காந்துருப்பானா? சொல்லுங்கள். வழிப்போக்க ஒரு 6 மாதம் உங்கள் வீட்டில் தான் இருப்பேன் அப்படி வீட்டில் விடுவீங்களா நீங்கள்? வழிப்போக்க வந்தான்னா
வழிப்போக்கனுக்கு அந்த நாட்கள் எல்லாம் வீடு கட்டினாங்கன்னா வீட்டில் திண்ணன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து உட்காந்து கொஞ்சம் இலைப்பாரிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் போயிடுவான். ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ இலைப்பாரிட்டு போயிடுவான். ஆனால் அந்த வியாதி நம்முடைய சரீரத்தில் வந்தால் வழிப்போக்கனை போல வந்து போகிறதாக தான் இருந்ததே தவிர ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அது நிரந்தரம் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நிரந்தரமானவர் யாரு? இயேசு. ஹல்லேலூயா. நிரந்தரமானவர் இயேசு. இந்த நிரந்தரமான இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே இப்போ பிள்ளைகளே, எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு நோயும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் என்று சொன்னார். என் தழும்புகளினால் நீங்கள் குணம் ஆனீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக அப்படி நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஓ கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை தந்தாரே, நல்ல பலனை தந்திருக்கிறாரு. ஒருவேளை சுகவீன பலகீனத்தோடு கூட இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் இந்த சுகவீனங்கள் பலகீனங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. எப்பொழுது மாற்றுவார் தெரியுமா? நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, ஓ ஹல்லேலூயா, இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால், என் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறபடியினால் இந்த சரீரத்தில் வியாதிகள் பலகீனங்கள் இவைகளுக்கு இடம் இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லும் போது, ஓ தேவ பிள்ளையே, அந்த வியாதிகள் பலகீனங்கள் கடந்து போகும். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக, ஓ ஹல்லேலூயா, கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கிற ஓ உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுகபலனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுகம் தந்தீரே ஸ்தோத்திரம், பலன் தந்தீரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுகம் தந்து பலன் தந்து இதுவரை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் பாளையத்தில், இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை என்ற வாக்கின்படியே என் குடும்பத்தில் சொல்லுங்க, என் குடும்பத்தில் ஓ க்ளோரி, பலகீனமானவர்கள் ஓ யாரும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே என் குடும்பத்தை சொல்லுங்க, என் கணவன் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் நீர் நல்ல சுகத்தோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஏழும் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹல்லேலூயா குடும்பத்திலையும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா சொல்லுங்க. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்ல சுகம் தந்து பலன் தந்து எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, ஓ ஹல்லேலூயா, நீயோ ஓ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்ற வார்த்தை, ஒரு வாக்கு தத்துவம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த ஹல்லேலூயா இந்த வாக்கு தத்துவத்தை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நிறைவேற்றி இருந்திருக்கிறார் அல்லவா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஓ க்ளோரி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, நீயோ கடன் வாங்க இருப்பாய். ஓ வார்த்தையை சொல்லுங்க. ஒருவேளை கடன் வாங்கி தான் என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை ஓட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா ஆளலைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்ற வார்த்தையின்படியே கடன் வாங்கி என்னுடைய ஜீவிதத்தை நான் நடத்தாதபடிக்கு கர்த்தர் தாமே எனக்கு ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஓ நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வாக்கின்படியே கர்த்தர் அப்படியா என்னை நீர் மாற்றி வைத்திருக்கிறவனை அன்புக்காக 2 கரங்களையும் தட்டி சொல்லிருங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தொழிலுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரே அப்பா, நீர் எனக்கு தந்த வேலைக்காக எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் திண்டாடுறாங்க. எத்தனையோ பேர் ஹல்லேலூயா வேலைக்காக ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் படியேறி இறங்கி கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு சரியான வேலை இல்லாதபடி அவருடைய குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாதபடி
இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காக வாய் திறந்து மனமாற ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே நல்ல தொழிலுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல பொருளாதார ஆசீர்வாத ஹல்லேலூயா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, என் நல்ல இயேசுவே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நன்றி இயேசுவே, என் நல்ல இயேசுவே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி இயேசுவே, என் நல்ல இயேசுவே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி இயேசுவே, என் நல்ல இயேசுவே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நல்லவரே வல்லவரே, சொல்லுங்க. நல்லவரே சர்வ வல்லவரே, நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். தகப்பனே, உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் உடைய அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தனீர் ஆண்டவரே கிருபை பாராட்டினீர். துதிப்பதற்கு கிருபை பாராட்டினீர். நன்றி சொல்ல கர்த்தனீர் தருணத்தை தந்தீர். ஜெபிப்பதற்கு ஒரு தருணத்தை தந்தீர். ஆண்டவரே அப்பா, ஜெபித்த ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிருபையாய் பதில் தந்து ஆண்டவரே நீர் நடத்த வல்லவராக இருக்கிறீர். எனவே நன்றின்னு சொல்லி மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் உடைய வல்ல வார்த்தைகளை ஆண்டவரை கேட்பதற்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் பேசுகிற நேரமாக இந்த நேரம் இருக்கட்டும். என் ஆண்டவர் இடைபடுகிற நேரமாக இந்த நேரம் இருக்கட்டும். கர்த்தர் பேசுவீராக, இடைப்படுவீராக. உம்முடைய வல்ல வார்த்தைகள் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களுக்கு நேராய் ஆண்டவரே கடந்து வரட்டும். நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு நம்ம மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் சகோதரர் வில்லியம்ஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நம்முடைய மத்தியில் கொண்டு வருவாங்க. எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்க. கர்த்தர் பேசுகிற நேரம். அருமையான தேவனுடைய தாசன் நம்ம கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட வரவேற்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான பாஸ்டர் அவளுக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் சொன்னபடி 1ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த இரவு நான் வேளச்சேரி பகுதியில் ஊழியத்தை முடித்துவிட்டு இரவு 1:30 மணி போல், 1:30 மணி இருக்கும் நைட்டு, அந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சீனியர் பாஸ்டர் வந்து நியூ இயர் செய்தி கொடுக்குறாரு. நான் ஓரளவுக்கு வந்து இங்கே வந்து எங்கள் வீட்டில் அவங்க இங்கே ஷைலூரில் இருக்காங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக 2 மணி போல் வந்தேன். தனியாக தான் வந்தேன், 2 வீலரில் வந்து எல்லாம் முடிஞ்சுன்னு காலையில் எழும்பி வரும்பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியாது. கர்த்தருடைய கிருபையினாலே விழுந்து சில காரியங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் மருத்துவமனை. 1ஆம் தேதி நியூ இயர், எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம். புத்தாண்டு கொண்டாடுவது எப்படி? அதனால் தேவன் கிருபையை நடத்தினா அந்த டெஸ்ட் இது எல்லாம் எடுத்தாங்க. கடைசி ரிசல்ட் வரும்போது எல்லாமே நார்மல். ஸோ ஈவினிங் போல் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துறார். ஆகவே வியாதிகள் பலவீனம் வரும்பொழுது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எதையோ ஒன்று சொல்ல விரும்புகிறார். நீ இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் நீ மற்றவர்களை மன்னிக்கணும், இன்னும் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கணும், இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும், இன்னும் செய்யப்படாத காரியங்கள், செய்ய விட்டது மறந்தது அதை நீ செய்ய வேண்டும், தேவனோடு மக்களோடு ஒப்புரவாக வேண்டும், நிறைய விஷயங்கள். ஆகவே பலவீனம் வரும்போது தேவன் அவருடைய பிள்ளைகளோடு பேசுகிறாருன்னு அர்த்தம். தண்டிக்கிறாருன்னு அல்ல.
யாரை ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவர்களை என்ன செய்கிறாரு? சிட்சிக்கிறார். சிட்சை வேறு, தண்டனை வேறு, பனிஷ்மெண்ட் வேறு. இந்த சிட்சை என்பது சின்ன டெஸ்ட்டு தான். அதில் தேவன் என்னை அந்த டெஸ்ட்டுக்குள்ளே அனுப்பினார். ஒரு டெஸ்ட்டு போனேன், எம்ஆர்ஐன்னு ஒரு டெஸ்ட்டு. நான் சும்மா பார்த்துருக்கேன், அதுக்குள்ளெல்லாம் போனதில்லை. அரை மணி நேரம் ஒரு கூட்டுப்புழு எப்படி ஒரு கூண்டுக்குள்ளே போயிருமோ, அவரை அரை மணி நேரம் கூண்டுக்குள்ளே போட்டான். இது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அவன் முதலே சொல்லிட்டான் 1/2 hour ஆகும். 1/2 hour என்னையா டெஸ்ட் இது? ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதுக்குள்ள வேறு சத்தம் வேறு, என்னென்னமோ சத்தம் கேட்குது. இன்னும் குண்டு போடுற மாதிரி இருக்கு எல்லாம். கர்த்தருடைய கிருபையினால் எல்லாம் போய் கொண்டு வந்து கொடுத்து டாக்டருக்கு எல்லாம் நார்மலாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அம்மாவும் ஜெபம் பண்ணாங்க. உடனே வந்து எங்களுக்காக பார்த்து விட்டு ஜெபம் பண்ணிட்டு போனார். அவருக்கும் நன்றி சொல்கிறேன், உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன், குடும்பத்தார் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். சரி, இந்த ஆண்டு 2025 ஆண்டில் நான் முன்னாடியே ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன் 2-3 நாள் உட்காந்து. அப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய வார்த்தை என்ன? இது சும்மா இன்ட்ரொடக்ஷனாக சொல்கிறேன். இந்த ஆண்டில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, உம்மை நேசிக்கிற மக்களுக்கு என்ன ஆண்டவரே சொல்கிறேன் என்ற பொழுது தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை இந்த வருஷத்தில், நான் என் ஜனங்களுக்கு அளிக்க போகிற நன்மை என்று சொன்னான். அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன் என்று எரேமியா 24:6 ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். நன்மை உண்டாகும்படி நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவளை இடிக்க மாட்டேன், அவளை நாட்டுவேன், அவளை பிடுங்க மாட்டேன். ஒருவேளை இஸ்ரவேல் மக்களை பற்றி ஒரு பின்னணி இருந்தாலும் கர்த்தரை நேசிக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை சொந்தமாகிறது. ஆகவே இந்த ஆண்டில் தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் சந்தித்தாலும், பிரியமானவர்களை உண்மையாக சொல்கிறேன், அவருடைய கண்கள் நமக்கு நன்மையாகவே இருக்கும். உங்கள் குடும்பத்து மேலே அவர் கண் இருக்கும். எப்போதும் கண்டு கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அவ்வளோதான் அந்த ஆகார் சொன்னது, நீர் என்னை காண்கிற தேவன். அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், நான் வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, மேட்டில் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன் என்று கண்டுபிடிச்சான். எல் ரோயே என்று பேர் வைத்தாள். இந்த எல் ரோய் என்ற தேவன் நம்ம எப்பவுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். கஷ்டத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்வு எல்லாவற்றிலும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆக ஒரே ஒரு கவியை பாடி செய்திக்கு போக விரும்புகிறேன். மறவாதிர், மறவாமல் நினைத்தெரியா, தெரிந்த பாட்டு தான், டி மைனர் நினைக்கிறேன். பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே, சுகமானேன் சுகமானேன் சுகமான் என் குடும்ப மருத்துவர் நீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசுமப்பா. உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களோடு பேசுங்க, இடைவிடுங்க ஆவியானவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே பல செய்திகளை நான் வரும்போது பாஸ்டவங்க அதை கோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னென்னலாம் செய்தி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய போராட்டம் உலகம் முழுவதும். ஆரம்பிக்கிற வழியில் இந்த நேபாள் அந்த தீபத் பார்டரில் பயங்கரமான எர்த்குவேக் வந்தது, பூமி எதிர்ச்சி வந்தது, ஏராளமான வீடுகள் இடிந்து போயின. அதை தொடர்ந்தாற் போல் நிறைய விஷயங்கள்,
லாஸ் ஏஞ்சல்ஸ்னு கேள்விப்பட்டு, கலிஃபோர்னியா பயங்கர தீ விபத்து, இவ்வளோ பேர் இறந்து போனாங்க. தொடர்ந்து ஜப்பானில் ஒரு பூமி எதிர்ச்சி, பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, பல விபத்துக்கள், ஆபத்துக்கள். ஏன் இந்த வருஷத்தில் இப்படிலாம் நடக்குது ஆண்டவரே என்று யோசிக்கும் பொழுது ஒரே ஒரு சீக்ரெட் என்னவென்றால், அவருடைய வருகையின் காலம் சமீபமாக இருக்கிறது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. தேவ பிள்ளைகள் யோசிக்க வேண்டிய விஷயம் அதுதான். கர்த்தர் வருவதற்கு முன்பதாக இவையெல்லாம் நடந்தது. ஒரு காலத்தில் நடந்துதான் இருக்குது, பூகம்பம் வராமல் இல்லை. ஆனால் இப்பொழுதற்கும் அப்பொழுதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே தேவன் கர்த்தர் தன்னுடைய நாட்களை அவர் மிகவும் சமீபமாய் விட்டது. அவர் வாசலருகே வந்து விட்டார். ஆக ரொம்ப குறுகிய காலத்தில் இருக்கிறோம் நம்ம. அதில் தேவன் அவருடைய சுத்தத்தை செய்வாராக. அதே சமயத்தில் அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிற மக்களை தேவன் ஒரு நாள் விடமாட்டார். இந்த வருஷம் அற்பம், அந்த ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் வருஷம் முடிவில் நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தின் முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா! சம்பூர்ணத்தின் தேவன். சரி, இந்த மாலையில் நான் ஒரு பகுதியை வேதத்தில் எடுத்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. யாக்கோபு எழுதின பொதுவான ஒரு நிருபம். அதில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக 16ஆம் வசனம், 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. நிறைய செய்தி நம்ம கேட்டிருப்போம். இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு என்ன செய்ய வேண்டுமா? உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. The prayer of a righteous person is powerful and effective. நம்ம ஜெபம் பவர்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாக இருக்கணும்னா அதுக்கு முன்னால் 2 விஷயத்தை நம்ம செய்தாகணும். ஒருவருக்கு ஒரு அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி ஜெபம் பண்ணும்பொழுது இந்த தெய்வீக சுகம் தன்னாலே வரும். ஒரு தெய்வீக சுகத்தை பற்றி நல்ல ஒரு ஔஷதம், இங்கே ஒரு மருந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பகுதியில். there is a best medicine for our healing. என்ன பெஸ்ட் மெடிசன்? நோ டாக்டர் கேன் ப்ரிஸ்கிரைப் such a medicine. ஒரு டாக்டர் என்ன செய்ய முடியாது? ப்ரிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை, குற்றங்களை அறிக்கை செய்து கன்ஃபஸ் பண்ணி ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்தால் இந்த அற்புத சுகத்தை, இந்த டிவைன் ஹீலிங்கை தன்னால் தேவன் நமக்கு கொடுத்துருவார். அருமையானவர்களே, இதுதான் ரகசியம். ஆகவே நாம் பல சமயம் ஆராதனைக்கு வருகிறோம், நிறைய ஐக்கியங்களை சேர்கிறோம். ஆனால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது எப்படி? ஜெபித்திருக்கிறோமா? மொத்தமாக வரும், மொத்தமாக போயிடுறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நாட்கள் கடந்து போக போக வித்தியாசமான ஒரு கல்ச்சர் சபைக்குள்ளே உருவாகுது. சில சர்ச்சில் போனீங்களா பக்கத்தில் உள்ள யாரும் கூட தெரியாது, முடிச்சவன அப்படியே வெளியே போயிடுவாங்க. இங்கே ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்கன்னும்பொழுது அவரை பற்றி தெரிஞ்சால் தானே ஜெபம் பண்ண முடியும். ஒரு போன வாரத்தில் ஒரு ஊழியர் கூடிக்கு போயிருந்தேன். எல்லோரும் உட்காந்து, எல்லாமே 3 நேர ஊழியர்கள் தான், பல இடங்கள்லேருந்து வந்திருந்தார்கள். அந்த செய்தி கொடுத்தவர் திடீர்னு சொன்னார், உங்கள் பக்கத்தில் உள்ளவரை கையை பிடிச்சி அவருக்கு என்ன தேவையோ அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் உங்கள் பிரச்சனை அவருக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ஓரளவுக்கு பார்த்த முகம்தான், நிறைய பேருக்கு தெரியாது. இருந்தாலும் உடனே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். எனக்கு கொஞ்சம் தெரியும் என்னை பற்றி அவருக்கு. அதனால் ஊழியத்தை பற்றி அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் ஒரு பாஸ்டராக இருந்ததுனால அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா அவங்க இடத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு இடம் வாங்கினாங்க, கட்டிட்டாங்க. முன்னால் ஒரு ஆஃப் கிரவுண்ட் இருக்குது, அது எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதிலே ஐயர் பாஸ்டர் வீடு அந்த பக்கம் இருக்குது, அவருக்கு ஒரு சின்ன வீடு உண்டு. இந்த இடம் வந்தாக்கா இன்னும் கொஞ்சம் ஆராதனை கொஞ்சம் நல்லா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆகவே 2 பேரும் கைப்பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் தான் அவர் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆமேன் போட்டாச்சு. கர்த்தர் நமக்கு ஜெபத்தை கேட்டார்னு விசுவாசத்தோடு வந்தேன். நிச்சயமாய் தேவன் ஜெபத்தை கேட்டிருப்பார். அந்த ஆஃப் கிரவுண்ட் அவருக்கு வந்துடும், எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபம் போயிடுச்சு. இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்து மக்கள் தான். பல இடங்களில் சூழ்நிலை வந்தாலும் அந்த ஜெபம் பண்ணும் பொழுது நம்மெல்லாம் அந்த ஐக்கியத்தில் ஆண்டோடைய பிரசன்னத்தில் நிரம்பும் பொழுது எந்த வித்தியாசமும் இல்லை.
அருமையான தேவ ஜனமே, ஆகவே இங்கே பார்க்குற நீங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நம்ம சபைக்கு வர்ற ஒவ்வொரு முகமும் எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். தினந்தோறும் சில பேரை பார்ப்பேன். ஆக யாரையும் மறக்கிறது இல்லை, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அருமையான தேவ ஜனமே, இங்கே மாத்திரமல்ல, எங்கே ஊழியத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் அந்த பாஸ்டர் அந்த சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுற வழக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பஞ்சாப் மாநிலத்துக்கு போயிருந்த ஊழியத்துக்கு, சண்டிகர் என்ற பட்டணத்தில் 4 நாள் ஊழியம். அந்த பாஸ்டர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நல்லா ஹிந்தி நல்லா பாடி வர்ஷிப் பண்ணி செய்தியெல்லாம் கொடுப்பார். அந்த இடத்துல போய் 4 நாள் நின்று ஊழியம் செய்யும்படி தேவன் கிருபை தந்தார். அருமையாளர்களே, அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணாமே இருக்க மாட்டேன். அவர் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். சமீபத்தில் அவர்கள் மறுபடியும் இங்கே சென்னைக்கு வந்து சேர்ந்தார்கள். ஊழியத்தெல்லாம் முடித்து வேறு ஒருத்தர் அங்கே செட்டில் பண்ணிட்டு. அருமை ஏன் சொல்கிறேன் என்றால், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவ் ப்ரேயர்களாம், பவர்ஃபுல் ப்ரேயர். எப்படி பண்ணணும்? நீதிமான் செய்யும் ஊக்கமானது வேண்டுதல் ஜெபம். ஸோ தெய்வீக சுகம் பெறுவதற்கு இது நமக்கு அவசியமாக. குற்றங்களை அறிக்கையிட்டு சொல்லலாம், தப்பு கிடையாது. இந்த வீக்னஸ் எனக்கு இருக்கிற பிரதர், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. கையை பிடிச்சி ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஒரு ட்ரையல் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் காரியம் மாறுதலாய் முடியும். அது பைபிள் சொல்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன், என்னுடைய சொந்த ஐடியா இல்லை. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுறது மிக முக்கியமான காரியங்கள். ஆகவே இந்த காரியங்கள் செய்யும் பொழுதுதான் அந்த டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம் வந்துடுது. ஸோ வேதாகமத்தில் நிறைய பேர் ஜெபம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்தர் ஜெபம், தானியல் ஜெபம், மோசே ஜெபம், ஆபிரகாமின் ஜெபம், இப்படி அநேக ஜெபத்தை நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க, செய்தி நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்று இந்த யாக்கோபு நிருபத்தில் யாக்கோபு யாரை பற்றி எழுதுகிறான்னு பார்த்தீங்கன்னா, எலியாவை பற்றி எழுதுகிறார். இதுவும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட். எலியாவை பற்றி அவர் அங்கே சொல்வதற்கு இங்கே என்ன காரணம் என்றால், ஜபத்தை பற்றி சொல்ல விரும்புகிறார். ஊக்கமான ஜபம், கருத்தான ஜபம், 2 சொல்றாரு. ஊக்கமான ஜபம், கருத்தான ஜபம், 2மே அவசியம்தான். ஜபம் எப்படி இருந்தாலும் பதில் கொடுக்கிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. பதில் அவர் தான் தருவார். ஆகவே நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், உண்மைதான். ஜெபிக்கிற மக்கள் தான், உண்மைதான். ஆனால் கருத்தாக ஜெபிப்பது என்பது என்ன? அதுதான் என்னுடைய சப்ஜெக்ட் இன்றைக்கு. கருத்தான ஜெபம், பெருக்கமான ஆசீர்வாதம். The earnest prayer and extraordinary miracles and blessings. earnest prayer என்றால் கருத்தா ஜெபம் பண்றது. அந்த ஜெபத்தை தான் நீங்க வாசிக்கிறோம். எலியா செஞ்ச 3 கருத்தான ஜெபத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் யாக்கோபில் இல்லை. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? பைபிள் எங்கே புரட்டணும்? எலியாவின் ஜெபத்தை எங்கே பார்க்கலாம்? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18 திருப்பணும். வேதத்தை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை ஆராயணும். இங்கே வெளிப்படுத்தலுக்கு சில ஆதியாமத்தில் இருக்கும். ஆகவே இங்கே யாக்கோபு எழுதுறாரு, கருத்தான ஜெபம், ஊக்கமான ஜெபம் சொல்லிட்டாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? என்ன அற்புதம் நடந்தது என்றால், அதற்கு நம்ம வேதத்தை திருப்ப வேண்டும். 1 ராஜாக்களுக்கு போக வேண்டும். 3 காரியம்தான் வேதம் சொல்கிறது. இந்த யாக்கோபு எழுதும்போது எலியா வந்து நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதன். எலைஜா was a man of passion like you and me. உங்களைப் போல என்னை போல பாடுள்ள மனுஷன். அவனுக்கு சோர்வு இருந்தது, பலவீனம் இருந்தது, கவலை இருந்தது, பசி தாகம் இருந்தது, பயப்படுறவனா இருந்தான், பயம் இருந்தது. அப்படி என்றால் எல்லா ஃபீலிங்ஸும் அவருக்கு இருக்கு, எல்லா பலவீனமும் இருக்கு. ஆனால் இதன் மத்தியில் அவர் கருத்தாக ஜெபிக்க கற்றிருந்தார். அது முக்கியமான விஷயம். உங்களை போல என்ன போல அவர் பாடுள்ள மனிதன். எல்லா கஷ்டமும் அவருக்கு இருந்தது. ஒரு போராட்டமான வாழ்க்கை. அதன் மத்தியில், in spite of all this weaknesses and deficiencies, இதன் மத்தியில் he was able to pray fervently, earnestly. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண மாத்திரம் அவர் கருத்தாக ஜெபிக்க அறிந்திருந்தார். முதல் கருத்தான ஜெபம் என்னவென்றால், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 20, 21, 22 வசனத்தில் சாரிபாத் வீட்டிலே நடந்த ஒரு துக்க துயர சம்பவம்.
எல்லா வீட்டிலும் சில சமயத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்துல எலியாவுக்கு இடம் கொடுத்த ஒரு வீடு இது. எலியாவை போய் அங்கே வந்து அப்பமும் தண்ணீர் கேட்கும்போது, அந்த அடையை கேட்கும்பொழுது சாப்பாடு முதல் அடையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த அம்மா கொஞ்சமாக வச்சிருந்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. தட் வாஸ் தேர் லாஸ்ட் மீல். அதில் ஒரு ஷேர் பண்ணுறாங்க, தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க. இப்போ இடத்துல போய் தங்கி இருக்கிற இடத்துல இப்படி ஒரு துயர சம்பவம் எலியாவின் உள்ளத்தை உடைத்தது. ஆண்டவரே, எப்படி ஜெபம் பண்றா? வசனம் 20 பாருங்க. வசனம் 20, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணியதுனால அவளுக்கு துக்கத்தை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுற, ஐயா, எனக்கு இடம் கொடுத்த இந்த அம்மா, ஏழு அம்மா, அவங்களுக்கு ஒரு வீட்டில் துக்கம் வந்துருச்சு, எனக்கு அது துக்கம்தான். ஊழியக்காரனுடைய இருதயம் அப்படிதாங்க, மேய்ப்பனுடைய இருதயம் அதுதான். உங்களுக்கு கஷ்டம்னா, இப்போ இந்த பாஸ்டர் சொல்லும்போது நான் ஒரு பாரத்தோடு தான் இருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஆஸ்பத்திரியில் பலவிதமான பலவீனத்தில் வீட்டில் இருந்தாங்க, மேஜர் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் இந்த பாரம் நமக்கு வருது. அதுதாங்க உண்மையான ஊழியருடைய இருதயம். இந்த ஊழியனை எத்தனை வருஷம் தங்கிட்டார்? ஒன்றுமில்லை, போனார், கொஞ்சம் சாப்பாடு கிடச்சிது, ஆனால் இங்கே தங்கியிருக்கிறார் கொஞ்ச நாள், எத்தனை நாள் நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை. ஆண்டவரே, இந்த வீட்டுக்காக நீங்கள் என்னை அனுப்பினீங்க, நீங்கள் தான் போக சொன்னீங்க, நான் வந்திருக்கேன். சாரி பார்த்து விதவையை வைத்து நான் உன்னை போஷிப்பேன்னு சொன்னீங்க, வந்தேன், ஜோமண்ணு, அற்புதம் நடந்தது. பஞ்சகாலம் முழுசும் என்ன செய்தது? அந்த செலவழிந்து போகலை, மாவு எண்ணெயை குறையல, எல்லாமே நிறைவாக இருந்தது, ஆசீர்வதிச்சிங்க. ஆனால் இப்போ ஏன் ஆண்டவரே உள்ள உடைந்தது? ஆண்டவரை எதற்காக? இப்போ தான் அவர் ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. என்ன ஜெபம் பண்றாரு? 21ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, பாருங்க, அவர் ஒன்றும் ஃபாஸ்டிங் போடல, பெரிய 3 நாள் 72 hours ப்ரேயர் வைக்கல, எந்த ப்ரேயரும் இல்லை. வந்தாரு, செய்தியை கேட்டாரு, துக்கத்தோடு அந்த பிள்ளையை கடத்திட்டு ஆண்டவரை நோக்கி பண்றாருங்க ஜபம். அவருக்கு தெரியும் ஜபம் ஒரே ஒரு வழி விடுதலைக்கு, வேறு வழியே கிடையாது. ஆகவே அவர் ஜபத்தை செய்கிறார். எப்படி செய்தார்? கருத்தான ஜபம். அதுதாங்க அந்த ஏர்னஸ்ட் ப்ரேயருங்கிறது. அதில் தாழ்மை, பொறுமை எல்லாமே அடங்கியிருக்கு. ஏர்னஸ்டாக ப்ரே பண்ணுறது. ஃபெர்வென்ட் ப்ரேயர் நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுறது. இந்த ஏர்னஸ்ட் ப்ரேயருங்கிறது தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறது. இப்போ அவர் கேட்குறார், ஆண்டவரே, இந்த பிள்ளைக்காக இறங்கும். 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டார், பிழைத்தான். கர்த்தர் கருத்தான ஜெபத்தை, உங்க ஜெபத்தை தேவன் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். உன் வீட்டிலே பலவீனப்பட்டவர்களை பிழைத்துக் கொள்வார்கள். ஆவியானவர் பேசுகிறார். கருத்தான ஜெபம், நீண்ட ஜெபம் ஒன்று இருக்கு, இல்லைன்னா சொல்லல. ஆனால் இந்த இடத்துல எலியா எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. இந்த செய்தி வந்தவன துக்கத்தோடு இருக்குது, இருதயம் பாரப்படுகிறது, பாரத்தோடு நிற்கிறாரு. ஐயா, இந்த மகளுக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஒரே பிள்ளை மரிச்சிருச்சு. ஆண்டவர் நோக்கி கருத்தாய் ஜெபிக்கிறார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற ஒரு தேவ மனுஷனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய புக்கெல்லாம் வாசித்திருப்பீங்க. வாசிக்கலன்னா வாங்கி வாசிங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அவர் பிறந்த ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவர் என்ன வேலை செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளம்பர் வேலை தான். இந்த பைப்பெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, சாதாரண ஒரு தொழிலாளி தான், லேபர். அந்த வேலை செய்துதான். ஆனால் எந்த கல்வி அறிவும் அதிகமாக கிடையாது. அவங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கலாம், ஐடிஐ போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த பிளம்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவருக்காக 13 வயசில் ஒப்பு கொடுத்து வைராக்கியமாக இருந்தார். கடினமான வேலை, ஏழ்மை, இதெல்லாம் அந்த அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனால் அவர் ஊழியத்துக்கு வந்த பொழுது கர்த்தர் அவருடைய வல்லமையாக பயன்படுத்தினார். ஒரு சாதாரண மனுஷன் தாங்க, படிப்பு அறிவில்லாதவர் தான். ஆனால் கர்த்தர் அவரை அழைத்து, அவரை அபிஷேகித்து, அவரை பயன்படுத்தின விதம் ஆச்சரியமாக இருக்கும். அந்த புக்கு முழுதும் நீங்கள் வாசித்து பாருங்க. ஆகவே அவர் ஒரு சமயம் பலருக்கு போய் ஜெபம் பண்ணுறாரு.
ஒரு வீட்டில், குறிப்பாக ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை, சின்ன மக, ஒரு டாக்டர், அந்த பிள்ளை வந்து வியாதிப்பட்டு மறிக்கிற தருவே வந்தது. கடைசியில் இவர் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ண போகிறார். அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. டாக்டருங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இனிமேல் ஒன்றும் முடியல, செய்ய முடியாது, முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிட்டார். இவங்க இந்த பிள்ளையை வச்சுட்டு அப்படியே காத்துட்ருக்குறாங்க. விங்கில்ஸ்வர்த் போகிறார். போயிட்டு பார்த்த உடனே சூழ்நிலை ரொம்ப கடினமாக இருந்தது. என்ன செய்யலாம்? இந்த மக்களாக டாக்டர் சொன்னதான் நம்புகிறாங்க. விசுவாசம் இல்லாமலே ஒரு சூழ்நிலையை பார்க்கிறார். எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த பிள்ளையை மாத்திரம் ஒரு ரூம் கேட்டார். அந்த பிள்ளையை அந்த ரூமில் வச்சு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். விகில்ஸ்வர்த் ஜெபம் பண்ணுறாரு. பல மணி நேரங்க ஆயிட்டுது. திடீரென்று சொல்லி அவர் பக்கத்தில் ஒரு ஜன்னலில் ஆண்டுடைய முகத்தை பார்க்கிறார். அதில் ஆயிரக்கணக்கான ஒளி கதிர்கள், சூரிய ஒளி கதிர் போல அங்கிருந்து பிரைட் அந்த ரேஸ் அங்கிருந்து வருகிறதான். அவர் அதை பார்த்து விட்டு என்ன இதுன்னு பார்த்தா ஆண்டவர் முகம் தெரியுது அப்படின்னு எழுதுறார். அவர் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறேன், அந்த முகத்திலிருந்து ஏராளமான ஒளி கதிர்கள், அந்த லைட் ரே பார்த்தீங்கன்னா நேரம் அந்த பிள்ளை படுத்திருக்கிறார். அதன் மேலே அந்த வெளிச்சம் பட்ட உடனே அப்படியே டெட் பாடி திரும்ப ஒரு கழிச்சு திரும்ப படுத்தாலாம். அந்த பிள்ளை திரும்ப படுத்திருக்கிறார். இவர் ஜெபத்தை விடல, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அந்த பிள்ளை எழுந்து அவளை அந்த ரூமில் அவர்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் இருந்தது, எல்லாத்தையும் மாற்றிட்டு புது ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ரூமுக்குள்ளே அவள் வாசிக்கிற ஒரு பியானோ இருந்தது. அந்த பியானோவில் போய் உட்காந்து அவளுக்கு விருப்பமான அடிக்கடி வாசிக்கிற ஒரு பாடலை அவள் ஸ்டார்டட் பிளேயிங். அந்த பியானோ வாசிக்க ஆரம்பித்தாள். பக்கத்தில் எல்லாம் அடுத்த ரூமில் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. இது என்ன, அது என் மக வாசிக்கிற மாதிரி இருக்கு. கதவை திறந்து உள்ளே வந்து பார்த்தா அவள் உட்காந்து பியானோ வாசிட்டு இருக்கிறாள். அப்புறம் தான் ஜபத்தை முடிச்சாராம் விகில்ஸ்வர்த். அருமையான தேவ ஜனமே, இது நிறைய விஷயம் அவர் நிறைய பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஏன்னா தேவன் சொன்ன விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தோடு ஜபிக்கிறவர்களுக்கு தேவன் பதில் தருகிறான். ஆகவே கருத்தான ஜபம் அற்புதங்களை செய்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே ஏர்னஸ்ட் பிரேயர் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள்ஸ், அருமையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை தேவன் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் கருத்தா ஜெபம் பண்ண நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த ஜெபத்தை நம்ம ஃபாலோ பண்ண, நமக்கு தான் எழுதியிருக்கு. யாக்கோபு நமக்கு தான் எழுதுகிறார், பொதுவான நிருபம். ஆகவே கருத்தா ஜெபித்தார், தேவன் பதில் கொடுப்பார். எலியாவுக்கு தேவன் பதில் கொடுத்தா பிள்ளை பழிச்சிட்டான். அந்த குடும்பத்தில் எத்தனை ஒரு சந்தோஷம். ஆகவே அற்புதம் செய்வது என்பது அது ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி அது பண்ணி ஒன்றுமே தேவையில்லை. ஒரு கருத்தாக ஜெபம் பண்ணுங்க, 2 பேர் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி தலை தெறிக்க ஓடிடும். செத்த பிள்ளை எழும்பு நிற்குது. அருமையால் அன்றைக்கும் இன்றைக்கும் தேவன் செய்கிறார். ஆகவே கருத்தான ஜெபம் என்று யாக்கோபு எழுதுகின்றார். ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நிறைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண அவசியம் இல்லை, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு நேரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணலாம். ஆனால் சில சமயத்தில் அவசரத்தில், ஒரு பலவீனத்தில், ஒரு கஷ்டத்தில், இப்போ இந்த நேரத்தில் ஜெபம் வேணும் எனக்கு, 2 பேர் கண்டுபிடிங்க, பிடிச்சி கை பிடிச்சி கருத்தாக ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அதுக்கு பதில் வரும். தேவன் ஜெபத்தை கேட்டு எலியாவுக்கு தேவன் பதில் கொடுத்தார், பிள்ளை பிழைத்தான். கருத்தான ஜெபம். 2வது எலியாவுடைய கருத்தான ஜெபம் என்னவென்றால், இப்போ ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் அவருக்கு முன்னால். there was a great challenge. யாருக்கு முன்னால்? எலியாவுக்கு முன்னால். என்னவென்றால் பாகாலின் ஜனங்கள், பாகாலை வணங்குகிற மக்கள் ஒரு கூட்டம். இந்த பக்கம் எலியா மாத்திரம் நிற்கிறாரு. சேலஞ்சு பாருங்க எப்படி இருக்கு. இப்போ என்ன செய்ய வேண்டும்? எலியா சொன்னா ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன் தெரியுங்களா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24 வாசித்தால், 1 ராஜாக்கள் 18:24, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், கூப்பிடுவேன், தெய்வமே தெய்வம். இது நல்ல வார்த்தை. என்ன வார்த்தை? நீ செலுத்துகிற பலி எங்க எது வந்து அங்க அந்த அக்கினி வந்து அது என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ணணும். ஆகவே அக்கினியில் ஒரு உத்தரவாகணும். இதான் கண்டிஷன் எலியா போட்டிருக்க, வேற ஒன்றும் சொல்லலை. நீங்க கூப்பிடுங்க. நீங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நானும் என் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன்,
ஆனால் ஒன்று, அக்கினியில் உத்தரவாகிற தெய்வமே தெய்வம். அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. ஓகே சார், ஓகே ஐயா, நாங்கள் அதே மாதிரி பண்ணுறோம். காலை முதற்கொண்டு ராத்திரி சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுறான்? ஆடுறான், பாடுறான், குதிக்கிறான். உடம்பெல்லாம் என்ன செய்கிறாங்க? உடம்பை காயப்படுத்தி கொள்கிறார்கள். அதுக்கு ரத்தம் வேணும் போல இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கத்தியெல்லாம் எடுத்து என்ன செய்கிறான்? உடம்பை கீறி கொண்டு பலவிதமான காரியங்கள் சத்தம் போட்டு கூப்பிடுறான். ஒன்றுமே நடக்கலை. எலியா பார்க்குறான், இன்னும் போடுங்க சத்தம், இன்னும் போடுங்க, இன்னும் உடம்பை காயப்படுத்துங்க. ஒன்றும் பதில் இல்லை. அருமையானவர்களே, இங்கே தான் எலியா ஒரு கருத்தான அந்த நேரம் வந்து சேலஞ்சிங் டைம். அது சில சமயத்தில் நமக்கு அப்படி ஒரு சவால் நிறைந்த நேரம் வரும். நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக, நம்முடைய ஊழியத்துக்கு எதிராக, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிராக சாத்தான் சில சவால்களை கொண்டு வருவான். அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது கருத்தான ஒரு சின்ன ஜெபம். அந்த சின்ன ஜெபம்னு சொல்லிட்டு அதே செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. என்ன ஒரு பையன் என்ன பண்ணனா, சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா ஒரு ப்ரேயர் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன? சாப்பாடை வைக்கும்போது என்ன செய்யணும் தெரியும் தம்பி? சாப்பாடு வைக்கும்போது என்ன செய்யணும்? ஏசப்பா அவங்க நன்றி கொடுத்த சாப்பாட்டுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சாப்பிடணும். இந்த ஜபம் வயசாக ஆக அதையே ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் அந்த ஜபம் தான். ஒரு நாள் அப்படி காட்டு பக்கம் போனானா, சும்மா வேடிக்கைக்காக சொல்கிறேன். அப்படி போனால் திடீர்னு ஒரு சிங்கம் வந்துருச்சான். ஐயோ, சிங்கம் வந்துடுது, என்ன செய்யறது? அந்த சிங்கம் வந்து நேராக வந்து அவனுக்கு முன்னால் முட்டி போட்டுருச்சான். இது என்ன சிங்கம் வந்து முட்டி போடுதே? அவன் கேட்டானா, சிங்கமே, நான் தான் முட்டி போட்டு ஜோமனி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீ ஏன் முட்டி போடுற? எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, நீ சாப்பிட்றதுக்கு முன்னால் முட்டி காலம் போடணும். யார் சாப்பாடுங்க? இவர் தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, சிங்கத்துக்கு அப்பா. ஏய், நீ எதுனா அடித்து சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு நன்றி சொல்லிடானே. அதுக்கு தான் முழங்கால் போட்டேன் அப்படின்னா. அப்போ அருமையாளர்களே, அவனுக்கு என்ன ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே இந்த சாப்பாட்டை ஆசீர்வதி. அதுவும் ஜெபம் பண்ணுது. அருமையாளர்களே, ஜெபம், கருத்தான ஜெபம். ஆகவே இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், இப்போ பாருங்க ஒரு பெரிய சேலஞ்சு. இந்த சேலஞ்சு மத்தியில் என்ன செய்கிறாரு? 12 கற்களை வைக்கிறாரு. முதல்ல அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறார். எல்லாவற்றையும் நீட்டாக பண்ணுறாரு. பலிபீடம் என்பது உன் ஜெப வாழ்வு, உன் ஜெப வாழ்வு, என் ஜெப வாழ்வு, சபையின் ஜெப வாழ்வு சரி பண்ண வேண்டும். பலிபீடம் சரியாக்கப்பட வேண்டும். இப்போது சரி பண்ணி எல்லாத்தையும் 12 கோத்திரம் யாக்கோபுக்கு, அந்த கோத்திரம் இந்த கல்கள் ஒவ்வொன்றை வைத்து ஆண்டவரை பலி செலுத்துகிறாரு. செலுத்தி விட்டு அந்த கருத்தான ஜெபம் எப்படி பாருங்க. 37ஆம் வசனம், 37 1 ராஜாக்கள் 18. தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் இருதயத்தை திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். லார்ட், ஹியர் மை கிரை, ஹியர் மை பிரேயர். கருத்தான ஜெபங்க. அங்கே ஒன்றும் ஃபாஸ்டிங் இது போட்ட மாதிரி நமக்கு பைபிள் இல்லை. ஆனால் அந்த ஜெபம் வந்து ரொம்ப கருத்தாக இருந்தது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் கேட்குறான், ஆண்டவரே என்னை கேட்டருளும். இந்த ஜனத்துக்கு முன்பாக நம்ம வாழ்கிற நம்ம சொசைட்டி, நம்ம சுற்றியுள்ள மக்கள் மத்தியில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை சில சமயத்தில் ஒரு சேலஞ்சு வரும். ஆண்டவரே, இந்த சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ணுறேன் உங்கள் பலத்தினாலே. ஆனால் நீங்கள் நிரூபிங்க, நான் உங்களுடைய பிள்ளை என்று இந்த ஜனங்கள் மத்தியிலே நிரூபிக்கணும். ஆண்டவரே, ப்ரூவ் பண்ணுங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை. இங்கே ஒரு சேலஞ்சு வருது, அதை ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த சேலஞ்சுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. என்னவென்றால், ஆண்டவரே, இங்கே உள்ளவங்க எல்லாம் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி என் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, கேளும். ஜெபத்தை கேட்டார். 38ஆம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, நான் ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணிட்டார், அக்கினியில் உத்தரவாகிற தெய்வமே தெய்வம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியானவர், அன்புள்ளவர் தான். அதே நேரத்தில் அக்கினியாய் இருப்பார். எப்பொழுது அந்த நாள் வரும்? யாருக்கு? அவர்கள் யார் என்று நமக்கு தெரியும். அக்கினி வரும்பொழுது பட்சிக்கிற ஒரு சம்பவம் நடக்கும். அந்த அக்கினி ஒருவன் தப்ப முடியாது. ஆகவே கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கி, வாசிங்க, பலியையும் விறகுகளையும் பட்சித்து
எல்லாவற்றையும் நக்கி போட்டது. அங்க உத்தரவு வந்துருச்சு. 39ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாரும் கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அருமையான தேவ ஜனமே, எப்படி சேலஞ்ச எப்படி மீட் பண்றாரு பாருங்க, ஃபேஸ் பண்றாரு பார்த்தீங்களா? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் என்ன செய்யறாங்க? முழங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அக்கினிலே இறங்கி வந்த தேவன், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவன். கருத்தா ஜெபம்னா போதுங்க பிரதர் சிஸ்டர், உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கருத்தா நீங்கள் கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணிப்பா. 2 பேர் போதும். ஒருமனப்படுங்க. 3 பேர் தான் நல்லது. குடும்பமாக தான் ரொம்ப நல்லது. ஜெபம் பண்ணி பாருங்க, முடியாத காரியமெல்லாம் முடிஞ்சிடும், ஆகாத விஷயமெல்லாம் ஆகிடும். எது இன்னும் முடிக்க முடியலையோ, எது இன்னும் செய்ய முடியும், எல்லாத்தையும் தேவன் செய்து முடிப்பான். எலியாவின் தேவன் இன்றைக்கு உன் தேவன், என் தேவன். நம் ஜெபத்தை கேட்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. 2025 ஆண்டு பல செய்தி வரும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை பாதுகாப்பார், பராமரிப்பார், நம்மை பலப்படுத்தி நடத்துவார். எலியாவின் தேவன் என்று ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் பேர் விழுகிறான். பவுல் எழுதும்போது பிலிப்பியர் 2:10-11 வாசிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முட்டங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கர்த்தரை வாசிங்க. பிலிப்பியர் 2:11 வசனம் வாசிங்க. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நாவுகள் எல்லாம் அறிக்கையிட வேண்டும். முழங்கால் எல்லாம் என்ன செய்யணும்? முடங்க வேண்டும். எலியாவின் தேவன் நம் தேவன். ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடலாமா? எலியாவின் தேவன் நம் தேவன். சத்துருக்கள் முன்னிலையிலே தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்று. ஒரு நோட் கேளுங்க. சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனித வீரமுடன் முழங்கினார். தேவ மனித தேவனே தேவன் என்றார். தேவ மனித அக்கினியில் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அருமையானதே. 2வது சேலஞ்சை மிஸ் பண்றாரு. அதில் ஆண்டவர் அவர் வெற்றியை கொடுக்கின்றார். அருமையான தேவ ஜனமே, பாகால்கள் தெய்வங்கள் அல்ல. தேவன் நிரூபித்து காட்டுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், என்றைக்கும் ஜெபத்தை கேட்கிற தேவன். பிரியமானவர்களே, கருத்தான ஜெபம். காட் ஸ்மக்லர்னு ஒரு புக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாசித்தேன். அப்போல்லாம் நான் இளைஞனாக இருக்கும்போது கொஞ்சம் முந்தைய காலத்தில் நிறைய கூட்டங்கள், எங்கே இந்த கூட்டங்கள் நடந்தாலும் அங்கே போவேன். போயிட்டு என்னுடைய பழக்கம் என்னவென்றால் அங்கே ஒரு புக் ஸ்டால் இருக்கான்னு தேடுவேன். இன்றைக்கும் அதே பழக்கம் இருக்குது. இந்த மவுண்டில் எங்கே சம்டைம் போகணுன்னா வண்டியை ஓரம் கட்டிட்டு இந்த பிளாட்ஃபார்மில் முந்தியெல்லாம் வைப்பாங்க. இப்போ வைக்கிறது இல்லை. இந்த புக்ஸ் எல்லாம் விற்பாங்க. அதை கொஞ்சம் பார்ப்பேன், ஏதாவது நல்ல புக் கிடைக்குதான்னு. ஜென்ரலாக கூட கிடைக்கும். அப்போது அந்த கூட்டங்களுக்கு போகும்போதெல்லாம் சில புக்ஸ் வாங்குவேன். அப்போது ஒரு புக் எனக்கு கிடைச்சது, காட் ஸ்மக்லர் அப்படின்னு சொல்லி. ஸ்மக்லர்னா யாருங்க? ஸ்மக்லர் கடத்தல்காரங்க. ஸ்மக்லர் இன்றைக்கி ஸ்மக்லர் நிறைய பேர் இருக்காங்க, கடத்துகிறாங்க. இந்த நாட்டில் இந்த நாடு. இந்த அபின் கடத்துகிறான், கஞ்சா கடத்துகிறான், நிறைய கடத்துகிறான். வெளிநாட்டு கரன்சி கடத்துகிறான், என்னமோ கடத்துகிறான், ஆளையும் கடத்துகிறான். இது போகாதுன்னு ஆளையும் கடத்துகிறான். அப்படிப்பட்ட இதில் இங்கே காட் ஸ்மக்லர்னு போட்டிருக்கு அந்த புக்கில். காட் ஸ்மக்லர் கடவுளால், கடவுளுடைய
காரியத்துக்காக அவன் கடத்துறான் அப்படின்ற மாதிரி அர்த்தம் உள்ள காட் ஸ்மக்லர். அந்த புக்கு நல்லா வாசித்தேன். பிரதர் ஆண்ட்ரூ என்ற ஒரு மனிதன், தேவ மனிதன் அந்த புக்கு எழுதுகிறார். என்னவென்றால், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கம்யூனிஸ்ட் நாடுகள், ருமேனியா போன்ற நிறைய நாடுகளில் பைபிளை வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பைபிள் வந்து பேண்டு, உள்ளே கொண்டு போகக்கூடாது, வாசிக்கக்கூடாது, பிரிண்ட் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட கடினமான தேவ மக்களுங்க இருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு பைபிள் இருந்தால் அந்த பைபிளை சீக்கிரட்டாக வச்சு வாசிக்கணும். நீங்கள் அவரை தேடி தான் போக முடியும். அவர் அட்ரஸ்ஸு கிடைக்காது, கஷ்டப்பட்டு போய் அந்த பைபிளை வாசிக்கணும். அப்படிப்பட்ட கொடிய காலத்தில் கர்த்தர் இந்த ஆண்ட்ரூ என்ற ஒரு மனிதன் எழுப்பினார். இது சரித்திரம். ஆண்ட்ரூ என்றவர் என்ன செஞ்சார்? ஆண்டவரை, இன்றைக்கு நான் ஒரு சேலஞ்ச் என்னவென்றால், இந்த தேசத்துக்குள்ளே நான் என்னுடைய ட்ரக்கில், வேனில் 500 பைபிளை நான் வச்சுட்டு நான் போகிறேன். அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போவேன், நீர் ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு துணிஞ்சு போகிறாரு. பைபிள் உள்ளே கொண்டு போகக்கூடாது. நம்ம நாட்டிலே இருக்குது, நம்ம இடத்துல, சில இடத்துல இருக்குது, சில மாநிலத்தில் இருக்குது. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். வேனில் ஃபுல்லாக ஒரு 1000 மேலே இருக்குது, எல்லா பைபிள் அடுக்கி பேக் பண்ணி வச்சுருக்காரு. இந்த வேன் வந்து வேகமாக போகுது, ஒரு செக் போஸ்ட் போய் நிற்கணும். அங்கே அவங்க பெர்மிட் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். ஸோ செக் போஸ்ட்டில் போய் இந்த வண்டி நின்றுட்டுது. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டார். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு ஸ்மால் ப்ரேயர். அங்கே போய் பெரிய ஜெபம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, பார்க்கிற கண்களை குருடாக்கும். ஆண்டவரே, கண்களை குருடாக்கும். இந்த வேத புஸ்தகம் இந்த நாட்டுக்குள்ளே போக வேண்டிய உம்முடைய சுத்தம் இருந்தால் இந்த வேன் உள்ளே போட்டு ஆண்டவரே, இல்லாவிட்டால் உம்முடைய சுத்தம் ஆகட்டும்னு சொல்லி வேனை தள்ளும்போது அவரோட டேர்ன் வந்து உள்ளே வராங்க. பின்னால் போலீஸ் செக்யூரிட்டிலாம் வந்து போய் செக் பண்ணுறான், எல்லாத்தையும் புக்கெல்லாம் பார்க்குறான். பார்த்து அவன் கண்ணுக்கு பைபிளாக தெரியல. அது அவன் கண்ணுக்கு எது தெரிஞ்சதில்லை. கீரை கட்டு மாதிரி தெரிஞ்சுதா, இல்லை பீட்ரூட் மாதிரி தெரிஞ்சுதா தெரியாது. ஏதோ புரட்டி பார்த்துட்டு கடைசியில் ஓகே கோ அப்படின்ட்டான். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அடித்து வேன் பறக்குது பாருங்கள், பறந்து உள்ளே போயிடுச்சு. சில இடங்கள் அவருக்கு தெரியும். அந்த இடத்துல போனால் அங்கேயே தெய்வ மக்கள் காத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக நடக்கிற விஷயம். அன்று நடந்ததுங்க. இது நடந்த சம்பவத்தை எழுதுகிறாரு, அவரே எழுதுகிறாரு. கடைசியில் ஒரு குரூப் அங்கே நிற்கும்போது இந்த பைபிள்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்த வண்டிக்கு இவர் மறுபடியும் வந்துடுவார். ஒரு சமயம் அதே இடத்துக்கு போகும்பொழுது ஒரு டிராஃபிக்கில் போய் வண்டி மாற்றிச்சு. கூட்டமாக மக்கள் போகிறாங்க. இந்த பைபிளை எப்படி அவங்க கையில் கொடுக்கறது? அங்கங்கே செக்யூரிட்டி, போலீஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஜெபம் பண்ணுறாரு. யார்? இந்த ஆண்ட்ரூ. ஆண்டவரே, இந்த பைபிள் அவங்களுக்கு கொடுக்கணுமேப்பா. ஆண்டு என்ன திடீர்னு சொல்லி ஒரு கார் மேகம், டக்குன்னு ஒரு மேகம் வந்து பயங்கரமான மழை அடிக்குதுங்களா பாருங்கள். அவரே எழுதுகிறாரு. பயங்கரமான மழை வந்த உடனே எல்லாம் கலைஞ்சிருச்சு, டிராஃபிக் எல்லாம் அதில் போயிட்டு வண்டியெல்லாம் ஓடலை. அந்த டைம் பார்த்து அந்த வேன் வரவே அந்த மழையில் எல்லா பைபிளும் என்ன செய்கிறாங்க, அந்த வண்டிக்கு ஏற்றுமதி, அந்த வண்டியில் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த வண்டி பறந்து எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுக்குறாங்க. இப்படி தான் அவருடைய ஜபத்திலும் வல்லமையான காரியங்கள் நடந்ததாக அந்த புஸ்தகத்தில் வாசிக்க முடிந்தது. அருமையான தேவ ஜனமே, ஒரு கருத்தான ஜபத்திற்கு தேவன் எப்படி பதில் கொடுக்கிறார்? ஆகவே இன்றைக்கும் அந்த புக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது கேட்டு விசாரித்து பாருங்கள். அருமையான தேவ ஜனமே, பிரதர் ஆண்ட்ரூ என்பவர் தேவ மனுஷன். ஆகவே கருத்தான ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். எல்லா மக்களும் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள். அருமையான ஏர்னஸ்ட் ப்ரேயர் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி மிரக்கிள்ஸ். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மினிஸ்ட்ரியை அவர் செய்திருக்கிறார். சில வேளைகளில் நீண்ட ஜபம் தேவை இல்லை என்று சொல்ல 3 நாள் ஜபம், 3 நாள் ஊழியங்கள் எல்லாம் இருக்குது. நீண்ட ஜபம் இருக்கும், 24 மணி நேரம், 72 மணி நேரம் நம்மளும் செஞ்சிட்ருக்குறோம். திருப்பத்தூரில் அண்ணா ஆரம்பித்தது சாமிச்சவர் இன்றைக்கும் வரல நடந்துகிட்ருக்கு. இந்த மந்த் எண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆகவே எல்லா சில சமயத்தில் அந்த ஜபம் தேவைதான். சில வேளைகளில் இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், கடினமான ஒரு டஃப் சிச்சுவேஷன், ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலை மத்தியில் நீண்ட ஜபம் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம சின்சியராக கருத்தா, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்கப்பா, ஜெபம் பண்ணிட்டு உள்ளே போங்க, காரியம் மாறுதலை முடியும். இது நிறைய பரிசுத்தவான்களை பார்க்குறோம், அவங்க வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆக கருத்தான ஜெபம், எலியா செய்த கருத்தான ஜெபம் பாருங்க, பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது. இது 2வது ஜெபம். எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இந்திய நாட்டிலே அப்படி சொல்ல வேண்டும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கக்கூடிய நாள் வருகிறது.
கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நாம் கருத்தால் ஜெபித்தால், சபை ஜெபித்தால். மூன்றாவது கருத்தான ஜெபம் என்ன எலியா பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 41 45 வரைக்கும் வாசித்தால் அங்கே உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். 3 வருஷம் என்ன வந்ததுங்களா? கடுமையான பஞ்சம், மழை இல்லை. ஜோமணி நிறுத்திட்டார். 3 வருஷம் கடுமையான ஒரு பஞ்சம், விளைச்சல் இல்லை, அறுவடை இல்லை, விதைப்பு அறுப்பு எல்லாமே நின்று போயிடுச்சு. ஆக அப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்கள், சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவர் எலியாவை தான் வச்சு அதை செய்கிறாரு. ஆனால் எலியா இப்போ என்ன செய்கிறார் என்றால், இந்த கடினமான பஞ்ச காலத்தின் கடைசி பகுதிக்கு வரும்பொழுது எலியா சொல்கிற ஆகாபை பார்த்து என்ன சொன்னார்னா, 41ஆம் வசனம் 18 41 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, தீர்ப்போ பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். ஒண்ணுமே இல்லை. ஆனா எலியா காதுல மாத்திரம் ஒரு பெரிய மழை இரைச்சல். வீட்டுக்குள்ள சில சமயத்தில் மழை பெய்யுற மாதிரி இருக்கும். ஜன்னல் திறந்து பார்த்தா வெயில் அடிச்சிட்டு இருக்கும். ஏதோ ஒரு சத்தம், மழை பெய்யுற மாதிரி ஒரு சத்தம் தான். எலியா அப்படிப்பட்ட சத்தம் கேட்கல, நம்ம தவறி சத்தம் கேட்கலாம். ஏதோ ஒரு சத்தத்தை பார்த்துட்டு மழை பெய்யுற மாதிரி இருக்குது, மழை பெய்யல. ஆனால் எலியாவுடைய விசுவாசம் அப்படி கிடையாதுங்க. பெருமழையின் இரைச்சலின் காது கேட்குது. யாருக்கிட்ட சவால் விடுறாரு? ஆகாப். ஆகாப் தான் இவன் தலையை வாங்கிறதுக்கு இயேசுவேல ஏவிக்கிட்டே இருக்கிறான். அவனை முடிச்சிடணும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தி இப்போது எலியா ஒரு சவால் விடுறார். எல்லாம் ஒரு சேலஞ்சிங் ப்ரேயர் தான். இப்போல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறது அப்படி தான் பண்ணணும். அதிகாரத்தோட, வல்லமையோட, அத்தாரிட்டியோட, ப்ராமிஸோட பிடிச்சிட்டு ஆண்டவர் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும்படி நம்ம உழுக்கணும். கர்த்தாவே எனக்கு செய்யுங்கப்பா, என் குடும்பத்தில் செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளையின் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா, விடமாட்டோம், நீ செய்கிற வரைக்கும் விடமாட்டோம். ஆண்டவரை அலட்டி கொண்டே இருக்கிற அந்த விதவம்மா, அந்த அதிகாரி போய் அவன் பொல்லாதவன், அவன்கிட்ட போய் அலட்டிக்கிட்டே இருக்கவே அவனே வெக்ஸ் ஆகிட்டு, இந்த அம்மா வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுற, என்னம்மா அவன் பிரச்சனை? பொல்லாதவன் அவனே அதை செய்கிறானே. ஆனால் நியாயாதிபதியாக நீதியின் தேவனாய் கர்த்தர் இரவும் பகலும் கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடுற உன் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து பதில் செய்யாமல் இருப்பாரோ, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் செய்வாருங்க. அருமையான தேவ ஜனமே, அவனே அப்படி இருக்கிறான் என்றால், பொல்லாதவன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் உனக்கு வேண்டியது தரமாட்டாரா? ஆண்டவர் எப்படி இதை கம்பேர் பண்ணுறாரு? நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டு எதிரில் ஒரு ஆள் இருந்தார். எல்லாம் குடிக்காரன் பார்த்துங்க. அந்த காலத்தில் அப்படி குடிக்காரன் இருந்திருக்கான். குடிச்சிட்டு வந்தாருன்னா ஒரே பயங்கர அமக்களை தான் வீட்டில். அதில் ஒரு நல்ல ஒரு கம்பெனி வேலை பார்த்தா நல்ல சம்பளம். போய் 5-6 பிள்ளைங்க எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். இந்த ஆள் நல்லா இருக்கும்பொழுது அந்த பிள்ளைகளை கண்டுக்கிடவே மாட்டான். என்ன கேட்குது, என்ன பாடுது, எங்கே போகுது, எங்கே படிக்குது ஒன்றும் தெரியாது. அந்த அம்மா தான் போவேன் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு தண்ணி போட்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மேலே அப்படியே மனது உருகும். அப்படியே வரும்போது அந்த பாக்கெட்டில் இந்த ஒரு பொட்டலம், இங்கே ஒரு வடை, அந்த பக்கம் ஒரு பகோடா, என்னென்னமோ நிறைய வாங்கிட்டு பிள்ளைகள் வந்து ஊட்டுன்னு ஊட்டுவார். தண்ணி போட்டு அவருக்கு அந்த குணம் மாறிடுது பொழுது. பாருங்க, அவர் வந்து தண்ணி கேஸ் தான், ஆனால் பிள்ளைங்க மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார் பார்த்தீங்களா? பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவனே அப்படி செய்கிறான். ஒரு கம்பேர் தான், ஆனால் நார்மலாக செய்ய மாட்டார் என்று அவர் மனசு அப்படி போயிடுது. ஆகவே பொல்லாதவர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும் விரும்பும்போது நம்ம அப்பா பரம தகப்பன் நலமானதை அருளாதிருப்பாரா? நிச்சயமாய் செய்வாருங்க. ஆகவே இப்போ எலியாவுக்கு ஒரு சத்தம் கேட்குது. எலியா, விசுவாச சத்தம் கேட்குது காதில். ஒரு பெரு மழையின் இரைச்சல் கேட்குது. ஆனால் அங்கே மழை இல்லை, மழைக்குரிய அறிகுறியும் இல்லை, ஒரு சைன் கூட இல்லை, எந்த அடையாளம் இல்லை. ஆனால் எலியா சொல்கிறார் ராஜாவை பார்த்து, ராஜாவே சீக்கிரம் கிளம்புங்க, மழை வருது, என் காதில் சத்தம் கேட்குது. அருமையானவர் தேவனே, ஒரு ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு, அந்த அற்புத வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கிறது பாருங்க. எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இல்லாதவைகளை
இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன். ரோமர் 4:17 வாசிக்கிறோம். ஆகவே எது சொல்ல வருகிறேன் என்றால், இப்பொழுது எதுவுமே இல்லைங்க, எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஆனால் அற்புதம் நடப்பதற்கு உரிய எல்லா காரியத்தையும் எலியாவின் காதில் கேட்குது. அருமையான தேவ ஜனமே, சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த சோர்ஸ் அந்த சோர்ஸ் எல்லாம் யாரும் பார்க்க வேண்டாம். அவர் வருவார், இவர் வருவார், யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு அடையாளத்தையும் தேட வேண்டாம். நம்ம கருத்தால் ஜெபித்தால் தேவன் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஜெபத்தை அவர் கேளாமல் இருக்க முடியாது. அவருடைய பிள்ளைகள் விடுகிற கண்ணீரை அவர் கண்டு அவர் காணாமல் போக முடியாது. அந்த கண்ணீரின் ஜெபம் அவர் சமூகத்தில் போய் எட்டும். அருமையான தேவஜனம், அன்னாளின் கண்ணீர் அவருக்கு தெரியுது, ஏலிக்கு தெரியல. அவர் ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்பொழுது அவனுக்கு கேட்கிறது என்னவென்றால், ஒரு பெரும் மழை இரைச்சல். நம்முடைய தேவன் இல்லாதவள் இருக்கிற போல மாத்திரமல்ல, கர்த்தர் தேவனி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த வருஷத்தில் என்ன உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ, அவர் செய்ய நினைத்ததை தடை பண்ணவும் முடியாது. தேவன் அதை செய்து முடிப்பார். நீ எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை தேவன் செய்து முடிப்பார். ஏனென்றால் இந்த வருஷத்தில் நான் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி என் கண்களை அவங்க மேலே வச்சிருக்கிறேன். நன்மை வருங்க, கண்டிப்பாக வரும் அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆக யோபு சொல்கிறார் 23ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் யோபு என்ன சொல்கிறார்? இதெல்லாம் விசுவாச வார்த்தைகள். இதெல்லாம் எழுதி வச்சு அறிக்கை பண்ணும்போது தேவன் நிச்சயமாய் கிரியை செய்வார். யோபு 23:14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அருமையானவர்களே, எனக்கு குறித்திருக்கிறதை உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு என்ன குறித்து வச்சிருக்கிறாரோ அது கண்டிப்பாக என்ன செய்வார்? அவர் நிறைவேற்றி முடிப்பார். பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? ஆகவே அருமையாக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. எலிசா காலத்தில் அப்படிதான் ஒரு விதவை கதறா, ஐயா என் ஆண்டவனே, என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. தீர்க்கதரிசியில புத்திரர் தான், ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் அவர். ஆனால் அங்கே கடன் வச்சுட்டு போயிட்டாரு. பெரிய தப்பு. ஊழியக்காரங்க கடன் வச்சுட்டு போகக்கூடாது. 4 பேர் வந்து என்ன செய்வான்? தேவையில்லாமலாம் பேசுவான். ஆகவே தேவ மக்கள் எல்லாருக்குமே தான் இந்த சட்டம். யாருமே என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன பிரதர், கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோமே, ப்ராப்பராக லோன் எடுத்து செஞ்சிங்களா? இட்ஸ் ஓகே. அதுக்கு கட்டுறதுக்கு உங்களுக்கு பலன் நிர்வாகம் இருந்தால் ஓகே. ஆண்டு சொல்லு, கட்டுறதுக்கு உட்காந்து யோசிங்கிறாரு. வேண்டாததுக்கெல்லாம் கடன் வாங்கினே இருந்தால் எப்படி? கிரெடிட் கார்டை போட்டுகிட்டே இருந்தால் எப்படி? அவர் செக்கு கொடுப்பாங்க பாரு, பவுன்ஸ் ஆகிரும். நிறைய பேர் மாட்டியிருக்காங்க ஊழியக்காரங்க கூட. அவர் ரொம்ப ஜென்டிலாக ஒரு செக் எழுதி கொடுப்பாரு, அதை போய் பேங்கில் எடுத்தால் பவுன்ஸ் ஆகிருக்கும். ஆளை தேடுவான். இதெல்லாம் பிரச்சனையான காரியங்கள். ஆகவே தேவனாகிய ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த எலிசாட்ட வந்து அந்த அம்மா கேட்குது, ஐயா என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க, அவங்கள அடிமையில் கொள்ள வரான். இது தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டில் என்னம்மா இருக்குது? காலி, வீட்டில் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் குடத்தில். ஆண்டவருக்கு அற்புதம் செய்வதற்கு நிறைய தேவையில்லை. உன் கையில் என்ன இருக்குமா? ஒரு கைப்பிடி இருக்குதா? தேவ சமூகத்தில் வை. என் வருமானம் இவ்வளோதான் ஆண்டவரே, இதை நீங்கள் ஆசீர்வதிங்க, அங்கே வச்சுருங்க. முதல் அடையை கொண்டு போய் அவர் கொடுங்க. உங்கள் வீட்டில் எதுவுமே குறையாது, எண்ணெயும் குறையாது, ஜாமான் குறையாது, எல்லாமே நிறைவாக தான் இருக்கும். நம்முடைய தேவன் கொஞ்சத்தை வைத்து அதிகமாய் செயல்படுகிறவர். இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அதை உருவாக்க வல்லவர். இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிறவர். ஒன்று இல்லை, ஒரு பிரதர் இப்படி சாட்சி கொடுத்தார், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவர் இப்போ ஊழியம் செய்கிறப்போ முதல்ல படிச்சுட்டு இருந்தார். படித்தோடனே முதல்ல அவங்க படித்து முடித்தோடனே கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போது வீட்டில் வந்து அவ்வளோ ஜாமான் நிறைய இல்லை. ஒரு கார்னரில் மாத்திரம் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஆண்டவரே அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஜெபம் பண்ணாராம். அவர் சொன்ன சாட்சியை நான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜ் இருந்தால் நல்லா இருக்குமே ஆண்டவரே, இந்த வீட்டில் கரெக்டாக இடம்லாம் இருக்குது, இடமே நிறைய பொருந்திருக்கு, பாயிண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாராம். ஒரு 4-5 நாளில் பொறுத்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் ஏற்றிக்கிட்டு வராங்களாம் வீட்டுக்கு. பிரதர், இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் வச்சுடுங்க, நாங்கள் இன்னொன்று வாங்கிட்டோம்.
அவர் பாருங்க சும்மா ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதான் விசுவாச கண்கள் பிரியமானவர்களே. இது சின்ன ஒரு சாட்சி தானால் இதை விட பெரிய விஷயமெல்லாம் இருக்குது. ஆகவே தேவனே எங்கள் வீட்டில் இந்த வருஷம் இது நடக்கணும்ப்பா, இந்த காரியத்தை நடத்தி கொடுங்கன்னு கொஞ்சம் நீங்கள் விசுவாசோடு ஜெபம் பண்ணி பாருங்கள், கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக தேவன் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த ஒரு குடம் எண்ணெய் வச்சு இந்த அம்மா என்ன செய்ய முடியும்? எலிசா சொன்னார், சொன்னபடி செய்கிறா. அக்கம் பக்கத்தில் என்ன செய்ய? காலியான பாத்திரம் கொண்டு வந்து வை. காலியான பாத்திரம்லாம் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அந்த வீடு இந்த வீடு எல்லா வீட்டில் இருக்கிற பாத்திரம் இங்கே இருக்குது, குடமெல்லாம் அங்கே இருக்குது. இப்போது கதவு பூட்டி என்ன செய்கிறாங்க? எண்ணெயை ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. கதவை பூட்டி ஜெபம் பண்ணு, குடும்ப ஜெபம். நறுமை வளர்ந்து இன்னொரு பாத்திரம் கொண்டு வா. அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த பையன் சொல்கிறான், மம்மி இன்னொரு பாத்திரம் இல்லை. டக்குன்னு எண்ணெய் நின்று போச்சு. ஆனால் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவரே எண்ணெய் நின்றுடுச்சு? அவன் போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல இன்னொரு பாத்திரம். அதில் ஒரு உண்மை இருக்குதுங்க, உன் தேவை என்னவோ அது பூர்த்தி செஞ்சிட்டார். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க மாட்டார். எக்ஸ்ட்ரா கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். பிள்ளைக்கு தேவை ஒரு 50 ரூபா, அவனுக்கு 100 ரூபா கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? 50 ரூபா தான் அவனுக்கு தேவை. நீ 100 ரூபா கொடுத்து 200 ரூபா போட என்ஜாய் பண்ணுறான்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்படி தான் பண்ணுவான். தப்பான வழியில் தான் போவான். அவன் தேவையை மாத்திரப்போம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கணக்கு போடுறாரு. உனக்கு இவ்வளோ கொடுத்தா ஓகே, உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தா நீ ரூட்டு மாறிடுவேன். அதனால் உன் தேவை என்னவோ அதை சந்திக்கிறார். என் குடும்ப வாழ்வில், என் ஊழிய வாழ்வில் இதைத்தான் தேவன் இன்று வரை செய்கிறார். நான் அதிகமாக கேட்கவே மாட்டேன் ஆண்டவர்கிட்ட. இந்த மாதத்தின் தேவைகளை சந்தியுமான், அவ்வளோதான். ஆண்டவர் எங்கேருந்து எந்த மூலையில் எங்கேருந்து வரும் தெரியாது, காற்றுலேருந்து வந்து விழும். வானத்தை நோக்கி பார்த்தா காக்கா தூக்கிட்டு வருது அப்பமும் இறைச்சியும். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாரு. வனாந்திரத்தில் பஞ்ச காலத்தில் யார்? இதே எலியா தான். எலியாவுக்கு பஞ்ச காலத்தில் நான்வெஜ்ஜி வருது பாருங்க. அவன் தண்ணியில் சோறுலன்னு இருக்கிறான். எலியாவுக்கு மாத்திரம் ஃப்ரெஷ்ஷாக வருது. ஒருவேளை எங்கேருந்து வந்திருக்கோம்? ஒருத்தர் சொல்கிறாரு ஆகாப், அவன் தான் ராஜா, அங்கிருந்து வந்திருக்கோம். ஏன்னா ராஜா வீட்டில் நல்லா தானே இருக்கும். மற்றவங்கெல்லாம் பஞ்சத்தில் இருக்கிற ராஜாவுக்கு என்ன பஞ்சம்? ஆனால் காக்கா அங்கேருந்து தூக்கிட்டு வந்து போட்டிருக்க அப்படிங்கிறாரு. அவருடைய விசுவாசம் அது. ஓகே, இப்போ ஆண்டவர் பாருங்கள் நம்ம எப்படி போஷிக்கிறார். இப்போ எலியாவுக்கு சத்தம் கேட்குது. ஆகாபுக்கு முன்னால் சேலஞ்ச் பண்ணுற, சீக்கிரம் போயிருங்க. அருமையான தேவச்சா, நம்ம வெறும் தண்ணீர் தாயா, அந்த குளத்தை நிரப்புங்க, அந்த ஜாடியை நிரப்ப சொல்கிறார் ஆண்டவர். காணாவூர் கல்யாணத்தில் வெறும் தண்ணியை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? பரிமாறு அப்படிங்கிறாரு. கொண்டு போனோம் என்ன யோசிச்சிருப்பான்? என்னடா தண்ணி தானே ஊற்றணும், இவர் கொண்டு போய் ஊற்ற சொல்கிறாரு. அவனுக்கு திராட்சை ரசம் அல்லவா தேவை, அதுதானே குறைஞ்சிருக்கு. இயேசு கிறிஸ்து தண்ணீர் அனுப்புகிறாரு, தண்ணீர் இல்லையா அது? இப்போ ஊற்றும் பொழுது எப்படி ஆகுது? அந்த ஜீசஸ் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காணாவூர் கல்யாணத்துக்கு காட்டுவாங்க, தண்ணி தான் இருக்கும். அந்த ஜக்கில் அப்படி ஊற்றும் பொழுது ரெட்டாக மாறிடும். அந்த டம்ளர் ஊற்றும் போது ரெட்டாக மாறிடும். அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அருமையானவர்களே, சாதாரண தண்ணீர் தான். தேவன் அதை என்ன மாற்றினார்? ருசியுள்ள, மனமுள்ள, நிறமுள்ள ஒரு திராட்சை ரசமாய். அவங்க சாப்பிட்டு எல்லாம் ஸ்டன் ஆகிட்டான். என்னப்பா இது, இப்படிப்பட்ட ஒரு ரசத்தை இவ்வளோ நாள் வச்சுருந்தீங்களே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வெறும் பாத்திரம் என்று யோசிக்காது. கை வச்சு ஜெபம் பண்ணு, கருத்தாக ஜெபம் பண்ணு. வியாதி உள்ளமே கையை வச்சு ஜெபம் பண்ணு, கருத்தாக ஜெபம் பண்ணு. ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேவனால் எல்லாம் கூடுங்க. ஆகவே இப்போ எலியாவுக்கு அந்த சத்தம் கேட்கிறது. அருமையான தேவ ஜனமே, என்ன காரணம் தெரியுமா? அந்த மழை வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? எலியாவுடைய ஜெபம், கருத்தான ஜெபம். எப்படி ஜெபம் பண்ணுறாரு? 1 ராஜாக்கள் 18:42 எடுத்தவங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:42. கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து குனிந்து பாருங்கள். இவன் அந்த பர்வதம், அந்த கர்மேல் பர்வத உச்சியில மேலே ஏறிட்டாரு. ஏறிட்டு என்ன செய்யறாரு? தன்னுடைய முகம் முழங்கால படுற அளவுக்கு குனிந்து என்ன செய்யறாராம்? முழங்கால் படிட்டு பணிந்து குனிந்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமாம்?
தொழுது கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். பணிந்து குனிந்து ஜெபம் எப்படி இருக்கணும்? பணிவான ஜெபம், ஒரு ஹம்பிள் ப்ரேயர். நாட் ஓன்லி ஃபர்வென்ட் ப்ரேயர், அது ஹம்பிள் ப்ரேயராக இருக்கணும். தாழ்மையோடு இந்த முழங்கால் ஊன்றி அவன் என்ன செய்கிறான்? தரையிலே குனிந்து ஆண்டவரை நோக்கி கருத்தான ஒரு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, இந்த மழை வர வேண்டுமே. அப்போ சொல்லிட்டு மறுபடியும் விசுவாசத்தோடு சொல்ல, வேலைக்கார்ட்ட போயிட்டு வானத்தை போய் பார்ப்பா, ஏதாவது தெரியுதா? அவன் என்ன சொல்கிறான்? வந்து ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லையே, இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எங்களுக்கு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லையே, என்ன செய்ய போகிறோம்? கல்யாணம் கூடிடுச்சு, காசு இல்லையே, அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், காசு இல்லையே, ஒன்றுமே இல்லையே. ஒன்றும் இல்லை என்றால் கவலைப்படாதே, ஆண்டவர் அந்த ஒன்றை 1000 மாற்றுவார். ஆண்டவர் ஏதோ ஒன்று உன் கையில் இருக்கும், அதை நீ யூஸ் பண்ணணும். ஆகவே தாழ்மையான ஒரு ஜெபம். ஆண்டவர் நோக்கி பார்க்குறான். போய் 7 முறை பாரு. 7ஆம் முறை அந்த ஆள் ஓடி வராரு. என்ன பார்த்தாராம்? வானத்தில் ஒரு கையளவு சிறிய மேகம், கொஞ்சம் மேகம்தான் பார்க்குறான் வேலைக்காரன். அதை பத்திரமா சொல்லிட்டான், பயபக்தியாக ஐயா வானத்தில் கொஞ்சம் மேகம் இருக்கு ஐயா. இப்போ எலியாவுடைய விசுவாசம், அந்த கொஞ்சம் அந்த மேகம் போதும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கொஞ்சம் மேகம்தான், கொஞ்சம் தான் இருக்குது, 5 அப்பந்தான் இருக்குது, ஜனங்க 5000 பேர் இருக்காங்க, என்ன செய்ய? ஆண்டவருக்கு தெரியும், அந்த 5 வச்சு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். பிலிப்பு கணக்கு போடுறான், இவ்வளோ பணம் போட்டால் தான் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். பிலிப்பையும் உன் கால்குலேஷன் தூக்கி குப்பையில் போடு. காட்ஸ் கால்குலேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் கால்குலேஷன். ஆண்டவர் போடுற கணக்கு நம்ம கணக்கு இல்லை, அவர் பார்வை வேறு, அவருடைய கணக்கு வேறு. 5 அப்பத்தை கொண்டு போய் கொடுக்குறான். ஐயா 5 அப்பம் ஒரு பையன் வச்சுருக்கான், அதை கொண்டு வாப்பா. உன் கையில் இருக்குது என்னதுங்க? அவர் கைக்கு போட்டோம், நீங்களே வச்சுருந்தீங்க அவ்வளோதான் இருக்கும். அந்த 5 அவர் கைக்கு போனால் 5000, 50000, 5 லட்சம் கூட மாறிடும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அவர் கைக்கு போனோம். உன்னுடையது என்ன இருக்குது? கொஞ்சம் தானே மேகம், இதில் என்ன செய்ய முடியும்? அதை வைத்து தான் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். உன் வீட்டில் இருக்கிற கொஞ்சத்தை ஏசப்பா கையில் கொடுத்து பாரு, அற்புதம் நடக்குதா இல்லையான்னு நாளைக்கு சொல்லு. அவர் கைக்கு போனோம், நீங்களே வச்சிருக்கூடாது. அதனால் தேவ ஜனமே, இதைத்தான் இந்த சேலஞ்சை எடுக்கிறாரு. ஆகவே 7ஆம் முறை பார்க்கிறான். கருத்து என்ன செஞ்சுக்கிறான்? மேகம். 45 முடிக்கலாம். 45ஆம் வசனம் வாசிங்க. அதற்குள்ளதாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் எங்கே போயிட்டான்? ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போயிட்டான். அருமையான தேவஜனம், மழை வந்துருச்சு, இனி எலியாவை தொட முடியாது. சேலஞ்சு. அருமையான தேவஜனமே, கருத்தான ஜபத்திற்கு இயற்கை கூட நமக்கு கீழ்ப்படியுது. கருத்தான ஒரு ஜபம், கையளவு மேகம்தான். ஸோ இதுக்கு என்ன டைட்டில் நான் கொடுத்தேன் என்றால், ஏர்னஸ்ட் ப்ரேயர் brings extraordinary miracles. இதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு, டைட்டில். ஏர்னஸ்ட் ப்ரேயர், it brings extraordinary miracles and blessings. சாதாரண ஒரு ஜபம், ஒரு சிம்பிள் ப்ரேயர், தாழ்மையான ஜபம், அது அளவு கடந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு இந்த செய்தி கொடுக்கும்படி ஆவியானவர் என்னை ஏவினபடினாலே இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதிசயங்கள், அற்புதங்கள் தானாய் நடக்கும். நம்ம கருத்தாக ஜெபித்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆக அருமையான தேவ ஜனமே, இதை மாத்திரம் நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். எலியாவுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரியும், ஆண்டவரை நோக்கி கருத்தாக ஜெபம் பண்ண தெரிந்திருந்தது. அதைத்தான் யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுகிறார். எலியா கருத்தான ஜெபத்தை தேவன் கேட்டான். 3 வருஷம் மழை இல்லாமல் இருந்து மறுபடியும் ஜெபித்தானாம். மழை பெய்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. எல்லாம் ஒரு சின்ன ப்ரேயர் தான். கடைசியாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்ற ஒரு தெய்வ மனுஷனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் நிறைய புக்கு வாசிக்கல போல் இருக்கு. நிறைய ஆவிக்குரிய புஸ்தகங்கள் வாங்கி வாசிங்க, உங்கள் சண்டே ஸ்கூலில் கொடுங்க. ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்ற தெய்வ மனுஷன், அவருடைய புஸ்தகம் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அவரோட புக்கெல்லாம் வாசிக்கும் பொழுது, இதெல்லாம் என்னுடைய வாலிப பருவத்தில் இவ்வளோ புக்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணேன். ஒரு நாள் ஊழிக்கார் வந்தார் வீட்டுக்கு, கிராம ஊழிய செய்வார். நிறைய புக்கு எடுத்து ஒரு பை நிறைய போட்டு அனுப்பிட்டேன், போய் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு. அவர் சொன்னார், நிறைய நல்லா யூஸ் ஆகிருக்குய்யா,
ஊழியத்துக்கு அப்படின்னு சொன்னார். ஆகவே புக்கை வாங்குங்க, நிறைய புக் ரீடிங் பண்ணுங்கள். இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் இல்லை, பெரியவங்க நீங்களாவது பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் அந்த புக்கு வாசிக்காது. அவங்க புக்கே வாசிக்கிறாங்கன்னு தெரியாது, ஸ்கூல் புக்கை. நம்ம இந்த புக்கெல்லாம் எங்கே வாசிக்க போகிறாங்க? எல்லாம் மொபைல் பார்த்துட்டு ஓடிட்டு போடுறாங்க. அதை பார்த்து கேம்ஸ், அது இது, ஃபைட்டிங் கீட்டிங் எல்லாம் அதில் தான் இருக்குது. புக்கு வாசிக்கிறதே இல்லை, புக் ரீடிங்கே இல்லை. புக் ரீடிங் நல்லா ஒரு ஹேபிட்டு. இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் புக் ஒன்று ELS CLS போனீங்கன்னா எக்கச்சக்கமான கிடைக்கும், போய் வாங்கிடுங்க. அல்லது சின்னமலையில் ஏஜியில் இருக்குது, நிறைய புக்கை வாசிங்க. இந்த ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்ன சொல்கிறார் என்றால், அவர் ஊழியத்தை முடிக்கிறார். ஒரு நாள் இந்த மினியாபாலிஸ் என்று மினியாபாலிஸ் என்ற ஒரு அமெரிக்காவில் ஒரு சிட்டி, அதில் ஊழியத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஜென்டில்மேன் நல்லா சூட்டில் டிப் டாப்பாக இருக்கார், நேராக கை கொடுத்து அவர் வாழ்த்து அவருக்கு விஷ் பண்ணுறாரு. அப்போது அவர் கேட்குறாரு, நீங்கள் யார் பிரதர்? நான் யாருன்னு சொல்லட்டுமா அப்படி சொல்லிட்டு, நீங்கள் ஒரு சில ஆண்டுகள் முன்பு டொரண்டோ என்ற இடத்துல வந்து ஒரு மீட்டிங் நடத்துனீங்க. அந்த மீட்டிங்கில் கடைசி எல்லையில், கடைசி வரிசையில் ஒரு பரதேசி மாதிரி நான் உட்கார்ந்துருந்தேன். எனக்கு எதுவுமே கிடையாது, கடன் கடன் பாரம் எதையும் என்னால் தீர்த்த பாடு இல்லை, வருமானம் இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை. என் ஒய்ஃப் என்ன பண்ணா, 2 பிள்ளைகளோட என்னை விட்டுட்டு ஓடிட்டா. இவனோடு வாழ்கிறத விட எங்கேயாவது போகலான்னு சொல்லி பிள்ளைகளையும் கூட்டிட்டு அவளும் போயிட்டா. தனி மரமாக இருக்கிறேன். நான் அந்த சாலை ஓரம் நடந்து வந்தேன். அந்த புக்கில் இருக்குங்க, இந்த சப்ஜெக்ட் இருக்குது. நான் தனிமதியாய் வந்து கொண்டிருந்தேன். வாழ்வதா சாவதா தெரியவில்லை. வாழ்க்கையினுடைய இறுதிக்கு வந்து விட்டேன். வாழ்க்கையின் விளிம்பில் நிற்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்திய இந்த கூட்டத்தை நான் பார்த்தேன். நான் வந்து பின்னால் நின்று கொண்டு வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். நீ சொன்ன வார்த்தைகள் என் உள்ளத்தை அசைத்தது. நீர் ஏறெடுத்த அந்த கடைசி ஜெபம், கருத்தான ஜெபம் என் உள்ளத்தை மாற்றியது. அன்று இரவு என் ஆத்துமாவை, என் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். மறுநாள் நான் போய்கொண்டிருக்கிறேன் தெருவழியில். ஒரு வேலையை கூப்பிட்டு எனக்கு கொடுக்குறார்கள். ஒரு வேலை கிடைத்தது எனக்கு, ஒரு சின்ன வேலை தான். அந்த வேலையில் எனக்கு கிடைத்த சம்பளம் 3 ஷில்லிங். இந்த 3 ஷில்லிங்கை வைத்து நான் என்ன செஞ்சேன், ஆண்டவருக்காக கொடுத்து விடலாம் என்று சொல்லி அதை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து விட்டேன். மறுபடியும் வேலை செய்தேன். டெய்லி வேலை செய்யும்போது எனக்கு குறைஞ்ச சம்பளம் தான். இந்த குறைஞ்ச சம்பளத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேவ் பண்ணி நானே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை யோசித்து பாருங்கள். அவரே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் தேவனை கனம் பண்ண மறக்கிறதே இல்லை. கர்த்தரோடு நல்ல ஐக்கியமாக இருக்கிறாரு. ஜெபத்தை விடலை. கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இல்லை, அதையும் செய்கிறாரு. ஆகவே சில ஆண்டுகள் போகும்பொழுது நடந்தது என்னவென்றால், அந்த பிஸ்னஸ் நல்ல பிக்கப் ஆயிடுச்சு. பயங்கரமாக நல்ல வரவேற்பு அந்த பிஸ்னஸில். அவருடைய ப்ராடக்ட் எல்லாரும் அந்த ப்ராடக்டை வாங்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா பெரிய ஒரு பணக்காரனாக மாறுற நேரத்தில் அவர் மனைவி பிள்ளைகளை கேள்விப்பட்டு திரும்பி வந்துட்டாங்க. அப்பா வந்து நல்ல நிலைக்கு வந்திருக்கான்னு சொல்லி எல்லா குடும்பம் ஒன்றா ஜாயின் ஆகிடுச்சு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் வந்துட்டாங்க, மனைவி வந்துட்டாங்க. இப்போ சொல்கிறார், அவர்கிட்ட கை குலுக்கிட்டு ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித்திட்ட, இப்போ ஐ எம் த ஃபேமஸ் இந்த சிட்டியில், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். என் கீழே இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறார்கள். இத்தனை கோடிக்கு அதிபதியாய் என்னை வைத்ததற்கு காரணம் அன்றைக்கு நீங்கள் ஏறெடுத்த ஜெபம். அப்போது கர்த்தர் உங்களுக்காக எவ்வளோ பிளான் வச்சுருக்கிறார் பார்த்தீங்களா? அருமையானவர்களே, நான் கடன்காரனாக நம்ம ஆண்டவர் விடலை. கடன் கொடுக்கிறவள தான் வச்சுருப்பார். உண்மையாய் அவரை ஆராதித்து அவரை நம்புகிறவளுக்கு, அவரை கனம் பண்ணுகிறவளே நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறாருங்க. ஆகவே இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரோடு ஒப்புரவாகி எந்தெந்த விஷயம்லாம் சரிப்படுத்தணுமோ, எப்படி எலியா அந்த பலிபீடத்தை செப்பனிட்டானோ எல்லாத்தையும் சரிப்படுத்தி தேவனோடு ஒப்புரவாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர் தன் கண்களை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஆகவே earnest prayer and extraordinary blessings, extraordinary miracles will happen in your life. உங்கள் வாழ்க்கையில் அது கண்டிப்பாக நடக்கும். இது தேவனுடைய வார்த்தை. ஆகவே இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் வாழ்க்கை வரும்போது ஜெபிக்க மறந்துடாதீங்க. C.S. ஸ்பர்ஜன் அப்படி எழுதுகிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற தேவ மனுஷன், அதுவும் புக்கு தான், நீங்கள் வாசிங்களே தெரியாது. அவர் எழுதும்போது, உன் வாழ்க்கையில் முதலாவது ஜெபமாக இருக்கட்டும், அப்புறம் என்ன 2வது ஜெபமாக இருக்கட்டும், முடிவாக என்ன முடிவும் ஜெபமாக இருக்கட்டும். அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்குறா பார்த்தீங்களா? ஸ்டார்டிங்கே ஜெபம்ன்றார். காலை எழும்பும்போது என்ன
ஜெபம். ரெண்டாவது செகண்ட் பிளேஸ் ஜெபம். கடைசியில் முடிக்கும்போது ஜெபம். ஜெபமே வாழ்வு, ஜெபமே மூச்சு, ஜெபந்தான் வாழ்க்கை பிரியமானது. இதுதான் அவர் எழுதுகின்றார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மை நேசிக்கிறார். நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் ஏராளம் இருக்குதுங்க. நல்ல நல்ல பிளான்லாம் வச்சுருக்கிறாரு. ஆனால் நாம் அவரோட கோஆப்ரேட் பண்ணணும். கருத்தாக ஜெபிங்க. இந்த வருஷத்தில் நன்மையின் ஆண்டு இது. இட்ஸ் a இயர் ஆஃப் குட்னஸ். எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை சொல்கிறேன். கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்லி இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a இயர் ஆஃப் குட்னஸ். உன் குடும்பத்தில் நடக்கும், நிச்சயமாக நடக்கும், நன்மை உண்டாகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம். அந்த ஜெபத்தோடு ஒரு பாட்டை நான் பாட விரும்புகிறேன். மேஜர் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தமும் சொல்லணும், நேச மகளென்று நித்தமும் சொல்லணும். மேகமே, ஆமென், மேகமே நாளிலே இறங்கி. அப்படியே கொஞ்சம் நிக்கலாம் எல்லாரும், ஒரு நிமிஷம். மேகமே ஷபாலபாரியா. எஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். வாழ்க்கை பயணத்திலே உன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே உன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. தேவ பிள்ளையே, தேங்க்யூ லார்ட். சிவரபர சிவரகரபதி மேகமே, மகிமையின் மேகம். ஹalleluya ஜீசஸ். வாழ்க்கையிலே இந்த வருஷத்துல ஒரு மேகம் வருகிறது மகளே. மேகமே, குடும்பத்தில் ஒரு மேகம் வரும். மேகமே, அது கையளவுதான் இருக்கும். போதுமே, பெருமழையின் இரைச்சல் நீ கேட்பார். ஜீசஸ், மகிமையின் மேகமே. கொஞ்சம் தானே, கொஞ்சம் வருமானம் தானே, பயப்படாது. அதை வைத்து தேவன் அற்புதம் செய்வார். ஜீசஸ், a miracle Lord. அற்புதம் நடக்கிற நேரம் இது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. ஆமென். ஜீசஸ், பெருமழை குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் மகளே. நன்மை உண்டாக அவர் கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. என் தேச எல்லை நிச்சயமாய் பெருமழை ஆசீர்வதிப்பேன். மேகமே, உன்னை பெருக பண்ணுவேன். மேகமே, தேவன் ஜெபத்தை கேட்கிறார். இறங்கி வாருமே. மேகமே, மகிமை மேகமே, ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். எல்லாம் நடக்குமே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணிங்களா? வாயை திறந்து கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிங்க. கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் நான் முடிக்கிறேன். ஹalleluya. Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, இந்த வருஷம் பெருமழையின் இரைச்சல் என் வீட்டில், எங்கள் வீட்டிலே, என் குடும்பத்தில் ஒரு பெருமழை பெய்ய போகிறது. ஹalleluya. ஒன்றுமே இல்லை, இப்போது இல்லாதவர்கள் இருக்கிற போல் அழைக்கிற தேவன் நன்மை செய்யும்படி உன்மேல் கண்ணை வச்சிட்டாருமா. சகோதரனே, உங்களுக்கு நன்மை உண்டாக ஆண்டவர் உங்க மேல ஒரு கண் வச்சிருக்கிறாரு. ஹalleluya. உன் எல்லைகள் விரிவாக காலம் வந்துவிட்டது. கடன் என்ற தொல்லை நீங்கிவிட்டது. போராடுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இயேசு வந்தார்? மனுஷகுமார் வந்த நோக்கம் என்ன? சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். இந்த வருஷம் அந்த வெளிப்பாடு உனக்கு வரும். கர்த்தர் நிலைமையை மாற்றுவார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருகும்படி தேவன் உன் எல்லைகளை விசாலமாக்குவார்.
ரபாலா ஷாந்தாலா ரபா ஷபா ரபா. உன் சரீரத்தில் அவ்வப்பொழுது வருகிற அந்த பலவீனத்தை தேவன் மாற்றுகிறார், இன்றைக்கு மாற்றுகிறார். தேவனோடு கருத்தாய் ஜெபிக்க நீ அர்ப்பணித்து விட, ஒப்புக்கொடு. ஆண்டவரை நான் ஜெபிப்பேன், இதுவரைக்கும் ஜெபிக்கல, இனிமேல் ஜெபிப்பேன் என்று ஒப்புக்கொடுங்க. நிச்சயமாய் நீ ஒரு ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை காண்பாய். Earnest prayer brings extraordinary miracles. அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். Thank you Lord, thank you Jesus. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.